يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد. الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. صدق الله العلي العظيم. அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் வரவேற்புரையாற்றுமாறு JTASC ANSI அறக்கட்டளையினுடைய பொருளாளர் நவாப் காதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, நமது JTASCயின் ட்ரஸ்ட் சார்பாகவும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பாக இணைந்து நடத்தும் உயர் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஜனாப் உஸ்மான் கான் MA அவர்களே, ஹிராத் ஓதி அமர்ந்திருக்கும் கண்ணியமிகு மௌலானா மௌலவி அபுதாஹிர் யூசுபி அவர்களே, வாழ்த்துறை நல்குவதற்கும் வந்திருக்கும் அருமை பிரிவு ஹாஜியார் இன்ஜினியர் எஸ் நிசாம் அலி கான் மஹபூபாளையம் ஜமாத் தலைவர் அவர்களே, நன்றியுரை வழங்கியிருக்கும் அருமைக்குரிய தம்பி ஜனாப் SSM ஷெரீஃப் அவர்களே மற்றும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் பேராசிரியர் M முகமது இஸ்மாயில் MA ME LLB உயர்கல்வி ஆலோசகர் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் மற்றும் பேராசிரியர் அவர்கள் B முகமது அனஸ் BE BSc அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சியாளர் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் மற்றும் ஏனைய நமது ட்ரஸ்டிகள் சார்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் அமைய எல்லாம் வல்ல இறைவனின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு என்ற சுபசோனத்தை சொல்லுவானாக அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய வாழ்க்கையை வழங்க வருகை தந்திருக்கின்ற ஜமாத்தினுடைய தலைவர் ஹாஜி இன்ஜினியர் எஸ் நிசாம் அலி கான் அவர்களை வாழ்க்கை வழங்குமாறு அன்போடு எல்லாம் அல்ல அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கூடியிருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் ஜமாத் பெருமக்கள், வழிகாட்டுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இளைஞர்கள், படித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற விழா நடத்துனர்கள், தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வல்லுநர்கள், ட்ரஸ்டிகள், தாய்மார்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய
நன்றி கலந்த சலாத்தினை கூறிய வண்ணம் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு நன்றி கூறிய வண்ணமாக ஒரு சில கருத்துக்களை பதிய விரும்புகின்றேன். அனைவருக்குமே தேவையானது கல்வி. அந்த கல்வி நமக்கு எந்த விதத்திலே பயன்பட வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய தருணம் இது. 10th 11th 12th முடிக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நிகழ்வு தேவையானது ஒன்று. நாம் இன்று எடுக்கின்ற ஒரு முடிவு, நம்ம அடுத்து என்ன படித்தா எந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணலாம், எந்த மாதிரி முன்னேறலாம், அரசு வேலைவாய்ப்பிலிருந்து அனைத்துமே முடிவு செய்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலையிலே தற்போதில் இன்றைய தினம் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு தேவையான ஒன்று. அதற்கான ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது இஸ்லாமிய கல்வி இயக்கம். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு வழிகாட்டுதலின்படி நாம் அதை முயற்சி செய்து சீர்படுத்தி செய்வோமேயானால் கல்வியிலும் தேர்ந்து நமது வாழ்க்கையிலும் சிறந்து வழங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பினை நல்ல முறையிலே பயன்படுத்தி வெற்றி பெற எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துஆ செய்து வண்ணமாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த JTIS அறக்கட்டளையுடைய தலைவர் சகோதரர் அஜிசுல்லா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நமது இஸ்லாமிய கல்வி இயக்கம் வெகு முயற்சி செய்து கடந்த ஒரு வாரமாக நமது JTS நிர்வாகிகளும் பெருமுயற்சியுடன் ஆரம்பிக்கப்பட்டு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டமில்லாததனால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் தாங்கள் வருகை தந்ததற்கு மிக்க நன்றியுடையனாகவும் இதை தகுந்த முறையில் உபயோகப்படுத்தி தருமாறு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எங்களுடைய த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனலை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு தருவது உசிதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக மாணவர்கள் எல்லாம் முன்வரிசையில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்வரிசைகளை பூர்த்தி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க முன்னாடி வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் எங்களுடைய யூடியூப் சேனலோடு JTASC ட்ரஸ்ட் அவர்களோடு இணைந்து தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இந்த JTASC அறக்கட்டளை அவர்களை பற்றி எனக்கு சிறிது நாட்களுக்கு முன்பாகத்தான் தெரியும். வக்ஃபு ப்ரொடெக்ஷன் ஃபோரம் நடத்தி வரும் என்னுடைய அருமை மூத்த சகோதரர் அஜ்மல் கான் அவர்கள் இதனை அறிமுகப்படுத்தி வைத்தார். இங்கே இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கல்வி சார்ந்த, மார்க்கம் சார்ந்த மகத்தான பணிகளை குறித்து சொன்னபோது உள்ளபடியே உங்களோடு இணைந்து நாங்களும் இந்த கல்வி பணியிலே எங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற பெரிய ஆவலோடு கடந்த பெருநாள் அன்று மறுதினம் நம்முடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் அசீசுல்லா பாய் அவர்களை சந்தித்தோம். ஒரு தயக்கத்தோடு இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தலாமா என்று சொன்னபோது உள்ளபடியே அவர் ஒரு கல்வியாளருமாக இருக்கின்ற காரணத்தால் உடனடியாக அதற்கு ஆதரவை தந்து இந்த இடத்திலே நடத்தி கொள்ளுங்கள், உங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குகின்றோம் என்று வாக்குறுதியும் தந்ததோடு மட்டுமல்லாமல் இங்கே மேலாளராக இருக்கக்கூடிய ஜனாப் நௌஷாத் பாய் அவர்கள் ஒரு இளைஞரை போல ஓடியாடி இந்த நிகழ்ச்சிக்கு விளம்பரங்களை கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பல்வேறு வகையிலும் செய்து முடித்திருக்கின்றார். எங்களுடைய சேனல் என்பது பேச வேண்டியதையும் பேச தயங்கியதும் பேசுவோம் என்ற முழக்கத்தோடு ஒரு கொள்கையோடு இந்த சேனலை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம்.
அந்த 2 வரிகளிலே எங்களுடைய நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய உலக பொதுமறையாம் திருக்குரான் உலகிற்கு இறங்கி கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக போதிக்கப்பட்ட வசனம் இக்ரா என்று தொடங்குகிறது. படியும் நபியே நீர் படியும் என்றுதான் தொடங்குகிறது. எத்தனையோ விஷயங்கள், இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் தொழுகையிலே ஈடுபடுங்கள், நோன்பு வையுங்கள் என்று எத்தனையோ மார்க்க விழுமியங்கள் இருந்தால் கூட குரான் துவங்கியது என்பது கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அந்த முத்தாய்ப்போடு துவங்கி இருக்குது என்று சொன்னால் கல்விக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதை நாம் இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் நம்மை பற்றி வெளியே கொண்டு செல்லும் பொழுது ஐவேளை தொழுகை, நோன்பு, ஜக்காத் இதை மட்டும் 50 கடமைகளாகத்தான் நாம் முன்னிறுத்துகின்றோமே இல்லாமல் நமக்கு இடப்பட்ட முதன்மையான அந்த கட்டளையை நாம் இன்னும் எல்லா மக்களிடத்திலும், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் எல்லாரிடமும் கொண்டு சென்று சேர்க்கின்ற ஒரு பெரும் பொறுப்பும் கடமையும் நமக்கெல்லாம் இருக்கின்றது. அந்த மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம், JTSA அறக்கட்டளை அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதிலே உள்ளபடியே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். நம்முடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்கள் ஆதங்கத்தோடு குறிப்பிட்டது போல இத்தனை விளம்பரங்கள் செய்த பின்பும் நம்முடைய அந்த புவர் டேர்ன் அவுட் என்று சொல்வார்கள், இது போன்ற மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வமானது மிக கம்மியாக இருக்கிறதா, இல்லை விடுமுறையை கழிப்பதற்காக எல்லோரும் சென்று விட்டார்களா, இல்லை கல்வியை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு புதிதாக நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொண்டார்களா என்று நமக்கு தெரியவில்லை. அது எல்லாம் வல்ல இறைவனே எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆனால் முயற்சிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதைத்தான் இறைவன் சொல்கின்றான், நம் விதையைத்தான் தூவ முடியும், அவற்றை மரமாக்கி அதை காய்களாகி பழங்களாக்கி அதை அறுவடை செய்து வழங்குகின்ற பொறுப்பு எல்லாம் வல்ல இறைவனுடைய கையில் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இங்கே மாணவர்களோடு பெற்றோர்களும் வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக வந்திருக்கக்கூடிய 2 பேராசிரியர்கள் அவர்களுடைய மேலான கருத்துக்களை, மேலான ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அந்த இருவருடைய உரைக்கு பின்பாக அந்த உரையின் சார்ந்த உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை நீங்கள் கேள்விகளாக அவர்களுக்கு முன்வைத்தால் அவர்கள் பதில் தர தயாராக இருக்கிறார்கள். அதோடு அந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வழங்கப்படுகிறது. அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் உங்களை பற்றிய சுயவிவர குறிப்புகளையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயங்களும் இன்னும் என்னவெல்லாம் தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் என்ற விஷயங்களையும் நீங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும். அதோடு எல்லோரும் உங்களுடைய கையில் மொபைல் இப்போதே வைத்திருந்தால் அதை எல்லோரும் கையில் எடுத்து யூடியூபில் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்கின்ற எங்களுடைய சேனலை, த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்று இருக்கக்கூடிய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் இந்த நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் ஓரிரு தினங்களில் முழுமையாக ஒளிபரப்பப்படும். இது மட்டுமல்லாமல் இது போன்ற கல்வி சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இன்னும் அதிகமாகவும் வழங்க இருக்கின்றோம். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பெற்றோர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் கூற வேண்டிய ஒரு ஆலோசனை என்னவென்று, நானும் ஒரு பெற்றோராக இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த ஆலோசனையை உங்களுடைய சகோதரனாக தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதோ நாம் கல்விக்காக அனுப்பிவிட்டோம், நாம் ஏதோ செலவழித்து விட்டோம் என்று மட்டும் இருந்து விடாமல் இதை ஒரு முறையான திட்டமிடலோடு, ஏதோ அவர்கள் ஆண் பிள்ளைகளானால் ஒரு டிகிரி, ஒரு டிப்ளமோ என்று முடித்துவிட்டு அவர்களுக்கு அதே தருணத்திலே ஒரு பாஸ்போர்ட்டையும் எடுத்து அவர்களுக்கு வெளிநாடு வேலைகளுக்கு அனுப்பிவிட்டு ஒரு 10-20 வருடங்கள் அவர்கள் அங்கே காலத்தை கழித்துவிட்டு பின்பு இங்கே வரும்போது ஏறத்தால் அவர்கள் மேற்கொண்டு வாழ்க்கையை எவ்வாறு தொடர்வது என்று தெரியாமல், நம்முடைய சமூகத்தினுடைய மக்களுடைய பொருளாதாரம் எல்லாம் இன்றைக்கு இந்த போலி முதலீட்டு நிறுவனங்களிலே நாம் முதலீடு செய்து, ஏனென்றால் எப்படி வியாபாரம் செய்வது என்கின்ற அந்த போதிய அனுபவமோ போதிய அறிவுரைகளோ போதிய ஆலோசனைகளோ இல்லாமல் கிடைக்கின்ற பணத்தை நாம் முதலீடாக செய்கின்றது ஒரு போலி முதலீட்டு நிறுவனங்களில் கொடுத்து ஏமாறுகிறவர்கள் அதிகமாக இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே கருத்தில் கொண்டு நாம் முதலிலே திட்டமிடும் பொழுது ஒரு வீட்டில்
ஒருவராது ஒரு அரசு வேலைக்கு, ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்புகளுக்கு முதலில் நாம் திட்டமிட வேண்டியது, குறிக்கோளாக மேற்கொள்ள வேண்டியது யூபிஎஸ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த மத்திய அரசு நடத்துகின்ற, அந்த தேர்வாணையம் நடத்துகின்ற எண்ணற்ற பொறுப்புகள். இப்பொழுது கடந்த 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி அதற்கான முடிவுகள் வெளிவந்தது. 1130 பேருக்கான ஒரு இடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. இதில் நாம் எல்லாம் மகிழ்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த வருடமும் இல்லாத அளவில் 52 இஸ்லாமிய மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தி நமக்கெல்லாம் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தர வேண்டும். ஏனென்று சொன்னால், முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. நாம் நம்மை சுற்றி ஒட்டுமொத்தமாக எப்பொழுதும் ஒரு நெகட்டிவ் வைப், எப்பொழுதுமே ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் நம்மை நோக்கி, நம்மை அப்படி நடக்கிறது, நம்மை சுற்றி இப்படி நடக்கிறது, எதிர்மறை சிந்தனைகள் மட்டுமே நம்மை ஆட்கொண்டு விடாமல் பாசிட்டிவாக ஒரு நல்ல எண்ணத்தோடு முயன்றால், கல்வியை நாம் உளிப்போடு கற்றால் நிச்சயமாக இந்த நாட்டிலே நாம் அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு நாம் நிச்சயமாக சென்று அடைய முடியும். வெறும் வெளிநாடுகளில் வேலை பார்ப்பது மட்டுமே நம்முடைய இலக்காக இல்லாமல், இது ஆண்கள் பெண்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் அதிகாரமிக்க அந்த பொறுப்புகளிலே சென்று சேர்வதற்கு அனைவருக்குமான வாய்ப்புகள் இப்பொழுதும் திறந்தே இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளையும் நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் பெற்றோர்கள் மேலும் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கண்காணிக்க வேண்டும் என்று நான் சொன்னால், அவர்கள் எங்கே செல்கிறார்கள், யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பதல்ல, மாறாக அவர்கள் எப்படிப்பட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அவர்கள் வாசிப்பை, புத்தகங்களை நேசிப்பதற்கும் வாசிப்பதற்கும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்தான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வாசிப்பு தன்மை என்பது ஒட்டுமொத்தமாக இந்த மனித சமூகத்தில் அகன்று வருகிறது. வாசிப்பு என்றைக்கு நம்மை விட்டு அகல்கிறதோ, அது மார்க்க கல்வியாக இருக்கட்டும், உலக கல்வியாக இருக்கட்டும், கல்வி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் கல்வியை மார்க்க கல்வி, உலக கல்வி என்று பிரித்து பார்க்கவில்லை. நாம் தான் இந்த காலங்களிலே நாம் அதை இரண்டாக பிரித்து விட்டோமே அல்லாமல், கல்வியை கல்வியாக பார்த்து எல்லா வகையான நூல்களையும், ஆரோக்கியமான நூல்களையும் வாசிக்கக்கூடியவர்களாக, வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை உள்ளர்த்தத்தோடு புரிந்து வீட்டிலே குடும்பமாக அமர்ந்து இன்றைக்கு என்ன வாசித்தோம் என்பதை ஒரு குரூப் டிஸ்கஷனாக செய்து குழந்தைகளுடைய அந்த அறிவுத்திறன் எதை நோக்கி செல்கிறது என்பதை வழிகாட்ட வேண்டிய மகத்தான பொறுப்பும் பெற்றோருக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இது சமூக வலைதள காலம். மிக வேகமாக ஒரு வல்னரபிள் கம்யூனிட்டி என்று சொன்னால் இது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். வேகமாக மோசமான விஷயங்கள் அவர்களை வேகமாக சென்றடைந்து, தவறான நபர்களுடைய வழிகாட்டுதல் அவர்களை வேகமாக சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அவர் அறியாத பருவமாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களாகிய நாமும், உற்றார் உறவினர்கள் இருக்கக்கூடிய நாம் அவர்களை சரியான முறையில் வழிநடத்தி, அவர்களை சரியான முறையில் அவர்களுடைய கல்வியை கிடைப்பதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்கல்வி ஆலோசகர் பேராசிரியர் முகமது இஸ்மாயில் அவர்களை உங்களுக்கு ஆலோசனை வழங்க அன்போடு இருக்கிறேன். رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. The Wings of Islam JTASE and C Trust மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் சார்பாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த முஸ்லிம் விஞ்ஞானி 2040 என்கிற நிகழ்ச்சிக்கு மிகுந்த சிரமத்தோடு உழைத்திருக்கிற நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் யூடியூப் சேனலுடைய டீம் மெம்பர்ஸ் அதே போல் JTASE ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகள் மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கிற பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.
ரைட். இல்லை மார்னிங் சாப்பிட்டாச்சுல்ல? ரைட், ஓகே. அப்போது எனக்கு முன்னாடி பேசிய முஸ்தபா சார் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கம்மியான மக்கள் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நல்ல விஷயத்துக்கு கம்மியான மக்கள் தான் வருவாங்க, அப்படி தானே? முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது ஒரே ஒருத்தர் தான், அப்புறம் 3 பேர், அப்புறம் 8 பேர். இன்றைக்கி வந்து மஹபூப் பழத்தில் உட்காந்து இஸ்லாத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் எப்பயுமே நல்ல விஷயத்துக்கு கம்மியாக வர்றது வந்து அல்லாஹ் செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அல்லாஹ் யாரை செலக்ட் பண்ணுறானோ அவங்க மட்டும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியும். தேட்டருக்கு எல்லோரும் போகலாம், தேட்டருக்கு, பார்க்குக்கு எல்லோரும் போவாங்க, அப்படி தானே? அதுக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தேவையில்லை. ஆனால் கல்வி நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் யாரை செலக்ட் பண்ணுறானோ அவங்க தான் வர முடியும். அதனால் அது வந்து ஒரு பெரிய வருத்தமான செய்தி இல்லை, அது சந்தோஷமான செய்தி தான். சரியா? ரைட். அப்போது இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் நடத்திட்டுருக்கோம், குறிப்பாக மொஹல்லாக்கள்லாம் நடத்துகிறோம். எதுக்காகன்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டுடைய முஸ்லீம் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் முஸ்லீம் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் நீங்கள் கிளாஸ் எடுக்க வந்தீங்களா, கேள்வி கேட்க வந்தீங்களா? அப்படி தானே? தயவுசெய்து ஃபோன் இருந்தால் உள்ளே வச்சுருங்க, பாக்கெட்டில் வச்சுருங்க, ஒரு 1 மணி நேரம் மட்டும். அப்புறமேட்டு நீங்கள் தாராளமாக ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எவ்வளோ முஸ்லீம்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆ 70. வேறு 20 லட்சம். வேறு 15%. ஒரு சில பேர் 1 கோடி 2 கோடிலாம் சொல்லுவாங்க, அவ்வளோலாம் இல்லை. இப்போ மேடையில் சொல்கிறதுக்காக சொல்கிறது அவ்வளோலாம் நம்மள்கிட்ட இல்லை பாப்புலேஷன். தமிழ்நாட்டில் ஒரு 60 லட்சம் பேர், கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் 55 லட்சம் முஸ்லீம்ஸ்கள் இருக்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்கள். அப்துல் கலாம். ரோசட்டா அப்துல் கலாம் தானே? நீதான்ப்பா? ரைட். அப்துல் கலாம் மஃபாத் ஆகிட்டார். உயிரோடு இருக்க ஆள் பேர் சொல்லுங்கள். தம்பி கேள்வி புரியுதா? பின்னாடி உள்ள லைட்லாம் போட்டுருங்க. படுத்துருவாங்க போய், நல்லா இருக்கு இருட்டா அப்படிங்கிற மாதிரி. உயிரோடு இருக்க ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்களேன். மௌனம் தான் ஆன்சர். என்னது? மௌனம் தான் ஆன்சர். அப்படியா? இதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஏறக்குறைய 60 லட்சம் பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் ஒரு சயின்டிஸ்ட் பேர் சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாத சூழல் இருக்குது. இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி என்ன பண்ணுறோம், எல்லா ஊர்லேயும் நடத்திட்டு இருக்கோம். சரியா? ரைட். தயவுசெய்து இந்த செஷனை வந்து மேக்ஸ் கிளாஸ் மாதிரி ஆக்கி விட்றாதீங்க. மேக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், எதுவும் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? எதுவும் பண்ண மாட்டோம். அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி என்ன பண்ணுவோம், உட்காந்துருப்போம். ஏன்னா நமக்கு அது வந்து மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என்றைக்காவது மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி வந்து இந்த ப்ராப்ளமை வந்து ஏன் சால்வ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்களா உங்கள்கிட்ட? தம்பி நான் பாவம்ப்பா, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறேன்ப்பா, கொஞ்சமாவது ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் பேசி பார்த்துக்கலான்னு உட்காந்திங்கன்னா நானும் பாவம், அனசும் பாவம். சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்டேன் கடைசியா? இது சயின்டிஸ்ட்லாம் முடிச்சிட்டேன், அதுக்கு வந்தாச்சு. மேக்ஸ் நமக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? புரியாது. ரெண்டாவது ஃபார்முலா. வேற? வெரி குட். யார் சொன்னது? ரைட். என்னென்னா வந்து மேக்ஸ் டீச்சர் உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டியா, பல்லு விளக்குனியான்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. நேராக என்ன பண்ணுவோம், அந்த அம்மா சால்வ் த ப்ராப்ளம்னு ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு சால்வ் பண்ணுறோம், யாரை சால்வ் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 12 வருஷமாக சால்வ் பண்ணுறோம், அது சொல்லவே மாட்டாங்க எதுக்குன்னு. அதனால தான் நமக்கு மேக்ஸ் மேலே ஒரு பெரிய பயமே வர்றது. சரியா? ரைட். அதனால் அந்த மாதிரி தயவுசெய்து மேக்ஸ் கிளாஸ் மாதிரி உட்காந்துடாதீங்க. ஏதாவது கொஞ்சம் கேட்டால் ஆமாண்ணா இல்லை இல்லைனாலும் பதில் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். சரியா? ரைட். ஏன்னா நானும் எவ்வளோ நேரம் தான் அது பேர் என்ன, செல்ஃப் மோட்டிவேஷனோட பேசுகிறது சாத்தியம் இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் பரவாயில்லையா இருக்கும். சரியா? ரைட். அப்போது இந்த வகுப்பை வந்து நான் வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஹா ஓஹோன்னு இருக்காங்களா, இல்லை பாவமாக இருக்காங்களா? பாவமாக இருக்காங்களா? எப்படி எல்லாரும் கோரஸாக பதில் சொல்கிறீங்க?
ஜேடிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்கன்னா இஸ்மாயில் ஒருத்தர் வருவார், முஸ்லீம்ஸ்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு, எல்லாம் கோரஸாக சொல்லணும் பாவமாக இருக்குன்னு, அப்படி எதுவும் சொன்னாங்களா? அப்படிதான், உங்களுக்கு தெரியும். ரைட். இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நாம தான் காரணம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு வேறு காரணங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு 50% அவங்க காரணமாக இருக்கலாம். ஆனால் 50% யார் தான் காரணம்? நம்ம தான் காரணம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, 13:11, 8:53 ரெண்டுலேயுமே ஒரே வசனம் தான் வரும். என்னென்னா, எந்த ஒரு சமூகம் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். சஹாபாக்கள் வந்து தங்களை மாற்றிக்கணும்னு நினச்சாங்க. 23 வருஷத்தில் உலகத்தின் தலைவர்களாக சஹாபாக்கள் மாறி போனாங்க. நமக்கு 60-70 வருஷம் ஆச்சு, ஒரு இம்மி கூட நவர மாட்டேங்குது. ஏன்னா நம்மளை மாற்றிக்க நம்ம தயாராக இல்லை. தொடர்ந்து வேறு யாரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. சரியா? அப்போது இதுதான் முதல் செய்தி. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ரைட். இன்றைக்கி இந்தியாவில் முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஆய்வுலாம் செய்ய தேவையில்லை. நான் உட்காந்து ஒரு 3 மாதம் ரிசர்ச் பண்ணுறேன், அதுக்கு பிறகு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார் அப்படின்லாம் தேவையில்லை. ஏற்கனவே ஆய்வுலாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. 2006 410 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்பட்டுருச்சு இந்திய பாராளுமன்றத்தில். இப்போ ராஜேந்திர சர்ச்சார் சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா சமூகங்களை காட்டிலும் மோசமாக இருக்கிறார்கள். கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியலில், சோஷியலில், எல்லாத்துலேயும் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஆக கீழான நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி என்ன பண்ணுறாரு, அவர் பதிவு செய்கிறார். ஏறக்குறைய 2006 அவர் கொடுத்தது 18 வருஷம் ஆயிடுச்சு. இது இப்போ மாறி இருக்குதா? 18 வருஷத்தில் மாறி இருக்கணும்ல? ஆமாவா இல்லையா? நீ டல் ஸ்டூடெண்ட்டு ரிப்போர்ட் கொடுத்தா என்ன பண்ணணும்? அடுத்த வருஷம் டல்லுலேருந்து ஆவரேஜ் வரணும். அதுக்கு அடுத்த வருஷம் ஓகேன்ற லெவலுக்காவது வரணும்ல? 16 வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரே மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? தம்பி, நான் இங்கே உருது புரியுமா? தமிழ் புரியும்ல? அப்புறம் ஏன் எல்லோரும் வெறிக்கி பார்க்குறீங்க? அப்போ என்னது? அப்போ நம்முடைய நிலை எப்படியே தான் இருக்குது, இப்படியே தான் இருக்குது. இதுக்கு யார் இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யானை தான் சார் காரணம். பொட்டல் புதூரில் போய் அந்த யானையை பார்த்துட்டு வந்துட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும் போல. இது தெரியாமல் நாங்கள் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரியா? இந்த யானை என்ன பண்ணியிருக்கிறாங்க? கட்டி போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கைத்தை அத்துக்கிட்டு யானையால் ஓட முடியுமா முடியாதா? முடியும். ஏன் போக மாட்டேங்குது? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுருக்கு சார். யானை பாகம் வந்து அங்குசத்தில் சத்தியம் வாங்கிட்டாப்ல. அதனால் மனுஷன்தான் வாக்கு மாறுவான், யானை யாக்கு மாறாது. அப்படி எதுவும் ஃபிலாசபி வச்சுருக்கீங்களா? இல்லை. இது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், யானை குட்டியாக இருக்கும்போது கொண்டாந்து ஒரு பெரிய சங்கிலி வச்சு கட்டிடுவாங்க. யானை ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கும் தெரியுங்களா காட்டுக்குள்ளே? மரியாதை தெரியாத யானை சார் அது. என்கிட்ட சொல்லிட்டு நடக்கலை, என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? மாதிரி வாக்கிங் கிளம்புறேன்னு என்ன பண்ணோம், சொல்லிட்டு போனால் நம்ம ஏதாவது மெஷர் பண்ணி சொல்லுவோம். சொல்லுங்கள். உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களே, எதுக்கு அது? நீங்கள் தான் நிகழ்ச்சிக்கே வந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நோட்டீஸ் படிக்கணும்? உங்களுக்கு எது கொடுத்தாங்க நோட்டீஸ்ன்னு சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கா? எப்போ ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகா? யூடியூப்பில் பாருங்கள் அப்படின்னு கொடுக்கறதுக்கா? அது ஆக்சுவலாக A4 சீட்டு கொடுக்க வேண்டியது நீங்கள் எழுதுறதுக்காக. அது A4 சீட்டு இல்லாதனால இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. பின்பக்கம் எம்டியாக இருக்குது, எழுதிக்கிங்கன்னு சொல்லி. வேறு ஒன்றும் இல்லை. ஓ, நீ இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறியா? சரி, ஓ சரியா. அப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, பேனா வச்சுருந்தா எழுதிங்க. இல்லாட்டி 2 ரூபா பேனா வாங்கிட்டு வர சொல்லுங்கள், பக்கத்தில் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுங்க. சரியா? ரைட். ஏன்னா கேட்குறது வந்து கேட்க நல்லாயிருக்கும். வெளியில் போன பிறகு அருமையாக பேசினார் மனுஷன். ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தாக பேசினாப்ல. என்ன பேசினார் அப்படின்னா, அதை விடுங்கச்சி, என்ன சொல்கிறது, பேசின மேட்டர்லாம் ஒரு மேட்டரா? என்ன மாதிரி பவர் பாயிண்ட்டு யானையெல்லாம் காமிச்சு ஒரு ஒரு ஜூக்கு போயிட்டு வந்த ஃபீல்டு இருந்துச்சு எங்களுக்கு. சரியா? அதனால் வந்துட்டு இந்த பேப்பர் பேனால எழுதிக்கும். அப்போ இந்த யானை என்ன பண்ணுவாங்கன்னா 3 வயசில் கொண்டாந்து கட்டி போட்டுருவாங்க, 3-4 வயசில் கட்டி போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு யானை வந்து 120 கிலோமீட்டர் நடக்கும் காட்டுக்குள்ளே, 80 மைல் நடக்கும். அப்போ அந்த யானை என்ன பண்ணுவோம்னா காட்டில் இருக்க ஞாபகத்திலே வந்துட்டு இங்கேயும் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அதனால் நடக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் சங்கிலி ரொம்ப ஆஹா இது வேறையா? ஏன்னா எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாலிசி பேசிகிட்டு இருந்தாலும்
இது வந்தால் என்ன ஆயிரும்? நான் ஒரு சில ஊர்கள்லாம் வந்து அப்படியே உற்சாகத்தில் பேசிகிட்டு இருப்பேன், இந்திய முஸ்லீம்களின் நிலை தெரியுமா அப்படின்னோடனே வந்தவுடனே என்ன ஆகும்? டோட்டல் கவனமும் சரியா. அதனால் வந்துட்டு ஒருத்தர் பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட்டா? ரைட். அப்போ என்னது, இந்த யானை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கட்டி போட்டுருவாங்க. இந்த யானை என்ன பண்ணும், ஒரு 3 நாள், ஒரு 3 மாதம் 4 மாதம் இழுத்து பார்க்கும், எப்படியாவது காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த யானையால் போக முடியாது. அதுக்கு பிறகு அந்த யானை என்ன முடிவுக்கு வந்துடும், நம்மளால் கண்டிப்பாக காட்டுக்கு போக முடியாது, நம்ம இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் மௌத்தா போகணும் நினைக்கி யானை வந்துடும். அதே மாதிரி தான் நம்மளும், அதே மாதிரி தான் நம்மளும். பாருங்க, எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க. ரைட். இப்போ என்னன்னா ஒரு பாருங்க, ஒரு பேச்சாளர் எவ்வளோ இடர்பாடுகளை தாண்டி பேச வேண்டியதாக இருக்கு. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நம்ம தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்மள்கிட்ட வந்து முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதையே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஐஏஎஸ் எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம், செம்ம கஷ்டம் இல்லை? நீ சொல்லுப்பா, வெள்ளைன்னு இருக்கிற தம்பி, நீ சொல்லு. கஷ்டம். ரைட். பக்கத்தில் மெரூன் சட்டை, கஷ்டம். நீங்கள் 3 பேர் எத்தனை தடவை ஐஏஎஸ் எழுதுனீங்க? யூபிஎஸ்சி எழுதவே இல்லை. அப்போ நம்ம என்னென்னா, முன்னாடி இருந்தவங்க சொல்லிட்டாங்க, வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி, ஐஏஎஸ் எக்ஸாம் கஷ்டம்னு நம்மள்ட்ட சொன்னோம். நம்மளும் என்ன பண்ணிட்டோம், ஆமாம்மா நல்லா நம்ம கஷ்டம் தான், செம்ம கஷ்டம் போல அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமானு யார்கிட்ட போய் கேட்கணும்? மதுரை கலெக்டர்கிட்ட போய் கேட்கணும். மதுரை கலெக்டரை போய், இந்த மாதிரி சார் உங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு டைம் கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுன்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக முதல்ல வா தம்பின்னு உட்கார வச்சு பேசுவாங்க. உங்களை மதுரை கலெக்டர் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் கஷ்டமாக ஈஸியான்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அவர்? ரொம்ப ஈஸி தம்பி, 1 வருஷம் உட்காந்து படி, கண்டிப்பாக நீ கிளியர் ஆகிடுவேன், என் இடத்துல நீ வந்து உட்காருவேன்னு சொல்லி என்ன பண்ணுவார். நம்ம என்ன பண்ணுறோம், ஐஏஎஸ் எக்ஸாம் பற்றி டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறார் பாருங்க, தொப்பி போட்ட வாப்பா ஒருத்தர், அவர்கிட்ட போய் கேட்குறேன். அவருக்கு டீ குடிக்கிறத தவிர எல்லாமே கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவார், கஷ்டம் தான் சொல்லுவார். அதனால் நம்ம மைண்ட்லேருந்து எடுக்க வேண்டியது என்ன, யானை எடுக்க தேவையில்லை, யானை நல்ல உசுறு தான், அதை வச்சுக்கங்க. இந்த மாதிரி நம்மளால் முடியாது, நம்மளால பெரிய ஆளாக முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதை மைண்ட்லேருந்து எடுத்தாலே போதுமானது. சரியா? ரைட். அப்போது இங்கே பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹ் வந்துட்டு குர்ஆனில் ஒரு 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 உண்மை வரலாறு சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க அண்ணன்மாரெலாம் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் வித்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் கொண்டு போய் வித்துடுறாங்க. எவ்வளோக்கு விற்கிறாங்க? 1.5 கோடி ரூபாய்க்கா? 1.5 கோடிக்கு விற்றாங்க சார். எவ்வளோக்கு விற்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான், ரொம்ப அற்ப காசுக்கு விற்றாங்க, சில்லற காசு, ஒரு 10 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சில் என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. அப்போ அந்த காசுக்கு ஒருத்தர் விற்கிறாருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அல்லது அவருடைய வேல்யூ எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியும் கொடுத்தோம். அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விற்று விட்டாங்க, நம்ம யூசுஃப்க்கு வானத்திலிருந்து பணமழையை இறக்கினோம், அவர் அடுத்த நாள் காலையிலேயே செல்வந்தராக மாறினார் அப்படின்னு எங்கேயாவது வசனம் இருக்கா? இல்லை. உண்மையாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம், பவருக்கு போகணுன்னா காசு வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியும் கொடுத்தோம். அதோடு நிப்பாட்டலை, அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் பாருங்க, இவ்வாறு நன்மை செய்வோருக்கு நாம் நற்கூலி வழங்குகிறோம். அப்போ உங்களுக்கு அல்லாஹ் அறிவு தரான்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அல்லாஹ் நல்லது பண்ணுறான்னு அர்த்தம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா யார் ஒருவருக்கு நலவை நாடுகிறானோ அவனுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவான். காசு கூட கொடுப்பான்னு சொல்லலை, ஒரே நாளில் அல்லாஹ் பணக்காரனாகி விடுவான்னு சொல்லலை. என்ன பண்ணுறான், அல்லாஹ் கல்வி தர்றான் அப்படின்றத புரியுது. கல்வி கொடுத்தவனே அவர் என்ன பண்ணல, அவர் சும்மா இல்லை. முஸ்லீம்களுக்கு இதுதான் பாடம். கல்வியை படிச்சுட்டு அவர் சும்மா இல்லை, வேலைக்கு போகல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மன்னர்கிட்ட போய் சொல்கிறார், என்னன்னு, இந்த பூமியின் களஞ்சியங்களுக்கு என்னை அதிகாரியாக ஆக்கு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நேஷ்னல் ட்ரெஷரி என்கிட்ட கொடுங்க, நான் பார்க்குறேன், ஏன்னா எனக்கு அதில் ஸ்டஃப் இருக்குது. என்ன சொல்கிறார் பாருங்க, நிச்சயமாக நான் அவற்றை பாதுகாக்க நன்கு அறிந்தவன், ஏன்னா நான் அதுக்கு படிச்சிருக்கிறேன்.
அதுக்கு படிச்சிருக்கேன், அதுக்கு லேர்ன் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னது, ஒன்றும் இல்லாமல் இருந்தாக்கா அறிவை எடுத்து அதிகாரத்துக்கு போய் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். சரியா? அதுதான் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்போ மஹபூபாளையத்தில் படிக்கிற 10th 12th படிக்கிறவங்க இந்த 4 விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு என்ன, முதல்ல நம்ம எதுக்கு படிக்கணும்னு தெரியணும். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். மற்றபடி எப்படி படிக்கிறது, ஐஐடிக்கு எப்படி போகிறது, ஜேடபிள்யூ எப்படி பாஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஹவு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஒய். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஒய். அல்லாவை ஏன் வணங்கணும், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி வணங்கணுங்கிறதுலாம் ஹதீஸில் இருக்குது, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒய் தான். அப்போது முதல்ல நமக்கு சரியான இலக்கு இருக்கணும், எதுக்கு படிக்கணும்னு தெரியும். ரெண்டாவது முக்கியமானது, நம்ம போகிற ரூட்டு சரியான ரூட்டாக இருக்கணும். மூணாவது, சரியான துறையை தேர்ந்தெடுத்து போகும். முஸ்லீம்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா, பக்கத்து வீட்டு அங்கிள் ட்ரிபிள்இ எடுத்து டிஎன்இபியில் வேலை பார்த்தா நம்மளும் என்ன தான் பண்ணணும், ட்ரிபிள்இ முடித்து டிஎன்இபியில் தான் வேலை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிற பையன் ஸ்கூல் மெட்டு, கிளாஸ்மெட்டு, நிறைய ஊர்களில் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கோர்ஸை எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்டா அந்த கோர்ஸ் சேரன்னா அதெல்லாம் தெரியலைங்க, கூட படிக்கிற பசங்கள்லாம் சேர்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறது, அவன் எடுத்த கோர்ஸை இவனும் எடுத்துக்கிறது. ஆனால் அந்த கோர்ஸில் என்னென்னா மிகப்பெரிய ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது உன் ஃப்ரெண்டே உனக்கு காம்படேட்டிவாக வருவான். ஒரு இன்டர்வியூ போகிறப்போ உன் ஃப்ரெண்டே என்ன பண்ணுவான், நீ சிஎஸ்சி அவனும் சிஎஸ்சின்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் எங்கே தான் போவீங்க, ஒரே கம்பெனிக்கு தான் வேலைக்கு போக ட்ரை பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு உனக்கு காம்படேட்டிவாக வருவான், எனிமே அல்ல, காம்படிஷனுக்கு வருவான். சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணோம், சரியான துறையை எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அதிகாரத்துக்கு போனால் காசும் வரும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது, இனிமேல் மஹபூபாளையத்துலேருந்து யார் உருவாகி வரணும்னா எம்ப்ளாயிஸ் உருவாகி வரக்கூடாது. மஹபூபாளையத்துலேருந்து யார் உருவாகி வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க உருவாகி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று இங்கே வேலை செய்கிறாப்புல, இல்லாட்டி இங்கே பாஸ்போர்ட் எடுக்கிற பழக்கம் இருக்குங்களா, எடுத்துட்டு கிளம்பிடுறதா, ரைட். அப்போ என்னது, ஒன்று இங்கே வேலை செய்கிறாரு, இல்லாட்டி வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு. அப்போ என்னது, எனிவே அவர் எம்ப்ளாயியாக இருக்கார். ஆனால் இனிமேல் மஹபூபாளையத்துலேருந்து யார் உருவாகி வரணும், யார் வரணும் தம்பி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் ரொம்ப பாவம்னு சொன்னேன்னா இல்லையா? ரைட். அப்போ யார் உருவாகி வரணும், சயின்டிஸ்ட் உருவாகி வரணும், அதிகாரி உருவாகி வரலாம், நல்லது தான். இப்போ என்ன பண்ணணும், சயின்டிஸ்ட் உருவாகி வரணும், சயின்டிஃபிக் பாலிசி மேக்கர்ஸ் உருவாகி வரணும். சயின்ஸில் என்ன பண்ணணும்னு சொல்கிற இடத்துல என்ன பண்ணணும், நம்ம போகணும். சரியா? ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன இலக்கு வச்சுருக்கிறோம். இப்போ பெரும்பாலும் 12th நீங்கள் 12th உங்களை ஒரு பெரியவங்க பார்த்தவொடனே அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன, அப்புறம் 12th படிக்கிறதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நல்லா படி. நெக்ஸ்ட்டுங்கிறது 2வது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, நல்லா படி. நீ யார்ட்டையாவது கேட்டிருக்கியா எதுக்கு நல்லா படிக்கணும்னு கேட்டிருக்கியா? ஏன்னா அவர் டைம் கொடுக்க மாட்டார், நல்லா படின்னு வேகமாக போயிடுவார். யார்ட்டையாவது நீ கேட்டிருக்கியா எதுக்கு நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு போங்க அங்கிள் அப்படின்னு கேட்டிருக்கியா? ஏன்னா அவருக்குமே ஆன்சர் தெரியாது. ஏன்னா இந்த செய்தி அவர்கிட்ட வேற ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அவர் சிறு வயசாக இருக்கும்போது நல்லா படி தம்பின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாரும் நல்லா படிக்கிறது ஓகே, எதுக்கு? உன் பேர் என்ன முன்னாடி? ரிஃபாய். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வெள்ளை கலர் சட்டை போட்டு வந்திருக்கேன்னு நான் சொன்னால் நீ என்ன கேட்ப? முதல்ல எதுக்குன்னு கேட்பேன். இல்லை சார் வெள்ளை பூ போட்டது போடணுமா பூ போடாமல் போடணுமான்னு கேட்பியா? மாட்டேன். முதல்ல என்னது எதுக்கு வரணும்னு கேட்பேன்ல. ஆனால் 12வது படிக்கிறோம், அதுக்கு பிறகு டிகிரி படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் வந்துடும். சரியா? அப்போ இது வரைக்கும் நம்ம எதுக்கு படிச்சிருக்கிறோம்னு சொன்னால், எல்லாரும் எதுக்கு படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகிறதுக்கு. வீட்டில் அப்படி தானே சொல்கிறாங்க அப்பா அம்மா, நல்லா படி, நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், மஹபூபாளையத்திலே பெரிய குடும்பத்தில் பொண்ணு எடுக்கலாம், அப்படி தானே மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்படி தானே? அப்போது கல்வியின் நோக்கம் வேலை வாய்ப்புன்னு புரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால தான் முஸ்லீம் சொசைட்டியில் பட்டதாரிகள் உருவாகி வந்திருக்கிறாங்க, ஆனால் சொசைட்டி கீழே போயிடுச்சு. இல்லாட்டி 2006 எப்படி அவர் ஒரு ரிப்போர்ட் இப்படி கொடுப்பாரு, முஸ்லீம் அதாவது படித்தா மேலே போயிடலான்னு எல்லாம் சொல்கிறாங்களப்பா. தம்பி நான் பேசுறது புரியுதா?
படித்தா சொசைட்டி மேலே போகும்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாரும் படிக்கிறோம்ல, ஏன் சொசைட்டி மேலே போகல? சார் நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க சார், இது வரைக்கும் யாருமே கேட்கல. தம்பி நான் கேட்கறது புரியுதா இல்லையா உனக்கு? படித்தா நல்லா இருக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாரும் படிக்கிறோம், நம்ம ஏன் நல்லா இல்லை? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. வேற நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா படிப்பை கொண்டு போய் வேலை வாய்ப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் உண்மையுமே படிக்கிறது எதுக்கு? படிப்பின் நோக்கம் வேலை வாய்ப்பு அல்ல. படிப்பின் நோக்கம் என்ன? அதிகாரத்தை அடைவது. படிப்போட நோக்கம் என்ன? அதிகாரத்துக்கு போகிறது. டாக்டர் அம்பேத்கர்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் படித்தார், டோட்டல் சொசைட்டி அப்படியே மேலே தூக்கிட்டார். 2000 வருஷமாக படிக்காத மக்களை அப்படியே ஒரு 100 வருஷம் 1914 போய் தான் லா முடிச்சுட்டு வர்றாரு. 2024 நம்ம என்ன பண்ண மாட்டோம்? லா படிக்க வைக்க மாட்டோம், அப்படி தானே? ஏன்? சட்டம் படித்தா பொய் சொல்லணும், ஏதோ சட்டம் படித்தா பொய் சொல்லணுங்கிறது ஃபர்லு கிஃபாயா மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கிறோம். சட்டம் படித்தாவே என்ன பண்ணணும்? பொய் சொல்லணுங்கிறது எது கட்டாய ஃபர்ல? அது 10 பேர் பொய் சொன்னால் 11ஆளாவது ஏன் பொய் சொல்லணும்? தேவையில்லை, உண்மையை பேசலாம். அப்போது என்னென்னா நீங்கள் படிக்கிறது எதுக்குன்னா அதிகாரத்துக்கு போகிறதுக்கு. வேலை வாய்ப்பு, சம்பளம், அதெல்லாம் பை ப்ராடக்ட். உதாரணமாக மதுரை கலெக்டர் இருக்கார், மதுரை கலெக்டருக்கு சம்பளம் வருமா வராதா? வருமா வராதா? அப்போது அவர் என்ன பண்ணார்? சம்பளத்துக்கு வேலைக்கு போகல, அதிகாரத்துக்கு தான் வேலைக்கு போகிறாரு. ஐஏஎஸ்ங்கிறது பவர், சேலரிங்கிறது பை ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ணுறோன்னா சேலரியை ஃபோக்கஸ் பண்ண உடனே சேலரியும் கிடைக்கல, பவரும் கிடைக்கல. அதனால தான் சொசைட்டி இவ்வளோ பாவமாக இருக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சு. நான் பேசுகிறது உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இல்லை சம்மந்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார், யார் பத்த பிள்ளையோ தெரியல, பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி வந்து எதோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி எதுவும் இருக்குதா? இல்லை. சரியா? ரைட், ஓகே. அப்போ உயர்கல்வியின் இலக்கு என்ன? இது 4 தான் உயர்கல்வியின் இலக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு மஹபூப் பாளையத்தில் ரோல் மாடல்ஸ் இல்லை. மஹபூப் பாளையத்தில் ஒரு பையன் +2 படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த பையன் போய் மேற்கொண்டு என்ன படிக்கணும்னு சொன்னால் இவரை மாதிரி உருவாகிவான்னு சொல்லி சொல்கிறதுக்கு ரோல் மாடல் இருக்கா இங்கே? இல்லைன்னு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வந்தார், மஹபூப் பாளையத்தில் ரோல் மாடல் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாப்லன்னு சொல்லக்கூடாது. ரோல் மாடல் இல்லைன்னு யார் தான் சொல்கிறா? அட்டஸ்டேஷன் பண்ணுறது யார்? நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்போது இப்படியே இருக்கட்டுமா, இல்லை மஹபூப் பாளையத்துக்கான ரோல் மாடலாக நீங்கள் மாறணுமா? ஒரு 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஒரு பையன் +2 முடிக்கிறான்னா அவனுக்கு ரோல் மாடலாக நீங்கள் மாறணுமா மாறக்கூடாதா? சரியா? ரைட். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுக்கு படிக்கிறது? ரோல் மாடலாக மாறுறதுக்கு படிக்கிறது. நீங்கள் அம்பேத்கரை எவ்வளோ பேர் ரோல் மாடலாக எடுத்துருக்குறாங்க? சட்டம் படித்தாவே யார் தான் அடுத்த வார்த்தை என்ன வந்துடும்? அம்பேத்கர் மாதிரி வரணும். சரியா? ரைட். 2வது, என்னுடைய வாழ்க்கை முழுக்க பயனுள்ள வாழ்க்கையாக மாறணும், அதுக்காக நான் படிக்கணும். இதில் யார் மேக்ஸ் பயாலஜி படிக்கிறீங்க? 12th மேக்ஸ் பயாலஜி முடித்தவங்க? ரோசல்ட்டோ, உன் பேர் என்ன? அரிஷத். இல்லை, என்னன்னா பேர் தெரியாதனால சட்டையை கேட்குறேன். சரியா? வேறு எதுவும் விஷயம் இல்லை. சார் வந்து சட்டையை சொல்லி கூப்பிட்டாப்ல, ஒரே 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 ஒரு அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிடுறாங்க. சரியா? அப்போது என்னது, இப்போ உன் பேர் என்ன சொன்ன? அரிஷத். இப்போ அரிஷத் இருக்கார், இவர் வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அரிஷத் இருக்கார், அரிஷத் வந்து வலிக்காமல் கீமோதெரப்பி இல்லாமல் ஒரு மருந்தை தொடர்ச்சியாக சாப்பிட்றோம், ஒரு லேகியத்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டா கேன்சர் வந்து 1 வருஷத்தில் குணமாயிருன்ற மாதிரி மருந்து கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இந்த ஒரு காரணத்தை வச்சு அவர் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா மாட்டாங்க? வாய்ப்பு இருக்குது. அப்போ என் வாழ்க்கை முழுக்க என்னவா மாறுது? நம்ம என்ன நினைக்கிறோம்னா தொழுகிறது, ஓதுறது, ஜக்காத்து கொடுக்கறது மட்டும்தான் வணக்கம்னு நினைக்கிறோம். மக்களை காப்பாற்றுறதுக்கு ஆய்வு செய்கிறதுமே என்ன தான்? வணக்கம் தான். அதனால தான் குரானில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து மார்க்க கல்வி, உலக கல்வின்ற பிரிவினே கிடையாது. பயனுள்ள கல்வி, பயனில்லாத கல்வி தான் இருக்குது. சரியா? ரைட். அப்போது இன்னொரு முக்கியமான செய்தி, நீ ஒருத்தன் படிக்கிறதுனால சொசைட்டி டெவலப் ஆகும். நம்ம லட்சக்கணக்கான மக்கள் படிக்கிறோம், சொசைட்டி ஒரு இன்ச்சு கூட மேலே போகல. ஏன்னா நம்ம எந்த படிப்பு சொசைட்டியை மேலே தூக்குமோ அந்த படிப்பை படிக்கலை. சரியா? 4வது முக்கியமான செய்தி, இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது.
ஏன்னா உலகத்தின் தலைவர்களாக முஸ்லீம்கள் 1000 வருஷம் இருந்திருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, நான் உமர் அலி அல்லாவை போல் ஆட்சி செய்ய வேண்டும். மம்தா பானர்ஜி படித்தது BA ஹிஸ்ட்ரி, MA இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி. கல்கட்டா யூனிவர்சிட்டியில் MA இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க. அவரோட மாஸ்டர்ஸ் தீசிஸ் வந்துட்டு உமர் அலி அல்லாவின் ஆட்சி முறை. நம்ம படிப்புமா? உங்கள் பையன் வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அம்மா MA ஹிஸ்ட்ரி இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி சேரன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போய் ஏதாவது போரியா கம்பியை அடுப்பில் வைக்கவா? அப்படி தான் பேசுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? MA இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி படித்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்தியாவிலே தனித்துவமான ஒரு அயன் லேடியாக உருவாகி வந்திருக்கிறாங்க. தீதினா எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? சரியா? அப்போது என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. புரியுதா? இது 4க்காக தான் நீங்கள் படிக்கணும். இப்போ முஸ்லீம்கள் எப்படிலாம் வழிகாட்டியிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நம்மளை மாதிரி சும்மா சாதாரணமாக சாப்பிட்டுட்டு வீடு கட்டிட்டு மௌத்தா போல மிகப்பெரிய லெவலில் வேலை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க முஸ்லீம்ஸ். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறோம். முதல்ல இவர் யாருன்னு தெரியுதா? இவர் பேர் வந்து இமாம் இப்னு ஃபர்னாஸ். பேர் என்ன? இவர் ஒரு ஆலிம். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இவர் தான் முதல்ல மனுஷனால் பறக்க முடியுன்ற செய்தியை உலகத்துக்கு சொன்னவர். இவருடைய கான்செப்டை டெவலப் பண்ணவங்க தான் ரைட் பிரதர்ஸ். ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறோம்ல ரைட் பிரதர்ஸ். அவங்க யாருன்னா இவர் கான்செப்டை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. இவர் தான் என்ன பண்ணார்? ஒரு பெரிய பறவையோட ரெக்கையை முதுகில் கட்டிக்கிட்டு பறக்க ட்ரை பண்ணி கீழே விழுந்து நிறைய தடவை இவருக்கு வந்து ஸ்பைனல் கார்டெலாம் உடஞ்சிருக்குது. இவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு பாருங்கள். இஸ்லாமிக் ஸ்டடீஸ், மெடிசன், இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி. இவர் தான் கார்டோபால முதல்ல என்ன பண்ணார்? இந்த வல்ச்சரோட ஃபெதரை கட்டிக்கிட்டு பறக்க ட்ரை பண்ணவர். அவருக்கு லேண்டிங் சரியாக வரலை, கீழே விழுந்துட்டார். ரைட் பிரதர்ஸ் வந்து லேண்டிங்கை சரி பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? ரைட். 2வது முக்கியமான ஒருத்தர் ஜக்கரியா அல் ராசி. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. நான் வந்து டைமுக்காக 2 பேரை போடுறேன். குயின் ஆஃப் கெமிக்கல்னு எதை சொல்லுவாங்க? கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் குயின் ஆஃப் கெமிக்கல்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது என்னது சார்? 1 மார்க்லேயும் வரல, 2 மார்க்லேயும் வரல, அவுட் ஆஃப் சிலபஸ் சார். என்னங்க? சல்ஃபியூரிக் ஆசிட், H2SO4. சல்ஃபியூரிக் ஆசிட் கண்டுபிடிச்சது யாரு? ஒரு இமாம் முகமது இப்னு ஜக்கரியா அல் ராசி. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி, முஸ்லீம் விஞ்ஞானினா H2SO4 கண்டுபிடிச்சிருக்கிறார். சிக்கன் பாக்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் அவர் தான். பெரியவங்களுக்கான மருத்துவம் வேற, சின்ன பிள்ளைங்களுக்கு மருத்துவம் வேறன்னு சொல்லி மருத்துவத்தை 2ஆக பிரித்தவர் இவர். முதல்ல மருத்துவத்துக்கான நூலை எழுதினவர் ஒரு முஸ்லீம், இமாம் இப்னு சீனா. அதுக்கு முன்னாடிலாம் நோய் வந்தால் கொண்டு போய் மலை உச்சியில் போட்டு வந்துடுவாங்க. மனுஷன்னா நோய் வரும், அதுக்கு மருந்து இருக்குதுன்னு சொல்லி ஒரு கான்செப்டை எழுதி ஒரு புக்கை எழுதுனது யார்? இமாம் இப்னு சீனான்னு சொல்லக்கூடியது. நீங்கள் சின்ன ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த மஹபூபாளையத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுடைய இமாம் வந்து லுஹர் தொழுகை வச்சுட்டு நேராக போய் மதுரை GHல ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? தொழு வைக்கிறாரு, தொழு வச்ச கையோட துவாவை கேட்டுவிட்டு நேராக போய் மதுரையில் GHல போய் என்ன நர்ஸ் எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. சர்ஜரி முடிச்சுட்டு வந்து அசர் தொழு வைக்கிறாரு, மறுபடியும் போய் ஒரு சர்ஜரி பண்ணுறாரு. எப்படி இருக்கும்? இஸ்லாம் வந்து எந்த இடத்துலையும் முஸ்லீம்களை அறிவியலை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? அறிவியலை வந்து படித்தா இந்த பக்கம் போக மாட்டோம்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு பண்ணிட்டோம். சரியா? முஸ்லீம்கள் லட்சக்கணக்கான சயின்டிஸ்ட் வாழ்ந்துருக்குறாங்க. சரியா? இன்றைக்கி வந்து 60 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறோம். ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் பேர் சொல்ல முடியும். சரியா? ரைட். அப்போது இது இப்போ நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? மொத்தம் 5 விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவங்க எல்லாருக்குமே இந்த 5 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணால் என்ன ஆயிரும்? சக்ஸஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? நம்முடைய கல்வி கரெக்டாக இருக்கணும். நம்முடைய எஜுகேஷன் கரெக்டான எஜுகேஷனாக இருக்கணும். PhD வரைக்கும் படிக்கணும். அது நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து முதல் விஷயம். 2வது மிக முக்கியமான விஷயம், இறை வழிபாடு சரியாக. IIT கரக்பூரில் படிக்கிறான், ஃபஜர் தொழுவ மாட்டேங்கிறான், உருப்படுமா? எய்ம்ஸ் நியூ டெல்லியில் படிக்கிற, வெறும் ஜும்மாவுக்கு மட்டும் போகிற, சரியாக வருமா? சக்ஸஸ் வருமா லைஃப்பில்? வராது. ஹையால சலா ஹையாலல் ஃபலா. தொழிலுக்கு வாங்க புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லலை.
தொழுகைக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? மோதினார் அப்படி தான் கூப்பிடவே செய்கிறாரு. சரியா? அதனால் ஹையால சலா ஹையால போல தொழுவில் ஒழுங்காக வந்துட்டு தொழுவில் ரொம்ப பொடுபோக்காக இருக்கும் தொழுகையில்னு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் உனக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு என்னாகும்? சலாவில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும். சரியா? ரைட். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன? சாப்பாடை சரி பண்ணுறது. பசி எடுத்தால் சாப்பிடணும், பார்த்த உடனே சாப்பிடக்கூடாது. நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்? நைட்டு 11 மணிக்கு 2 மட்டன் சமோசா சாப்பிட்றோம். அப்புறம் வீட்டில் போய் வீட்டில் சில பல ஐட்டங்கள் இருக்கும், அதையும் சாப்பிட்டு ஒரு 1:30 மணிக்கு வாக்கில் மிளகு பால் குடிச்சிட்டு படுக்கிறோம். எத்தனை மணிக்கு எந்திரிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 1:30 மணிக்கு படுத்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு லைட்டாக முடிப்பு வரும். ஃபஜர்லாம் வந்து தஹஜ்ஜத் ஆயிரும். மிட் நைட்டில் என்னம்மா மிட் நைட் எழுப்புற அப்படிமோ 5:15 எழுப்புனா. அப்போ என்ன பண்ணணும்? நைட்டு சாப்பாடு 8 மணிக்கு. சாப்பாடு சமோசா இல்லை, நைட்டு சாப்பாடு என்ன பண்ணணும்? 8 மணிக்கு சாப்பிட்டு அல்லான்னு போய் 8:30க்கு தொழுதுட்டு படுத்தணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ரசூல்லாவை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறோம், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. சரியா? சஹாபாக்கள் இஷாக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துடுவாங்க, இஷா முடித்தோடனே இப்போ படுத்துருவாங்க. அப்போ தான் உங்களால் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? உணவு வந்து ரொம்ப ரொம்ப சரி பண்ணணும். இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் ஏன் இவ்வளவு பேஷண்ட்டாக போயிருக்குது? மீனாட்சி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், எல்லா வார்டுலேயும் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் பேர் இருக்கும். நான் வந்து சும்மா மிகையாக சொல்லலை. நீங்கள் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி போனீங்கன்னா மீனாட்சி ஹாஸ்பிட்டல் எல்லா வார்டுலேயும் ஒரு முஸ்லீம் ஆணும் பெண்ணும் இருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். ஏன் சொசைட்டியில் இவ்வளோ பேஷண்ட்ஸு? அதிகப்படியான உணவு, மிக குறைவான உடல் உழைப்பு, வளைச்சு என்னது வாரம் 6 நாள் கறி சாப்பிட்றது. என்ன சொல்கிறது? ஒருத்தருக்கு சைவ சாப்பாடு கூட்டிகிட்டு போனதுக்கு என்ன ஆடு மாடு நினச்சியான்னு கேட்டார். என்ன எங்களுக்கு என்ன ஆடு மாடு நினச்சிட்டிங்களா சைவம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. சரியா? இப்போ இதில் கொடுமை என்னென்னா வாரம் 6 நாள் கறி சாப்பிட்றோம். 7வது நாள் கல்யாணத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அப்பயும் என்ன பண்ணுறோம்? ஜி என்னது அதை கறியை முதல்ல அப்போ தான் பார்க்குறான்னா ஓகே, ஃபஸ்ட் டைம் கறியை பார்க்குறேன் சார் அப்படின்னா ஓகே. வாரம் 6 நாளும் சாப்பிட்டுக்கிட்டு 7வது நாளும் போய் பந்தியில் உட்காந்து எனக்கு பீஸ் வைக்கலை அப்படின்னா அப்போ என்னதான் நம்ம யோசனை பண்ணுறது சொல்லுங்கள்? சரியா? அதனால் அதனால தான் நம்ம முழு இலக்குமே எங்கே இருக்குது? பொரிச்சுக்கிறதா வறுத்துக்கிறதா? காலையில் சாப்பிடும் போதே மதியம் யோசனை பண்ணுறோம். மதியம் என்ன பண்ணாச்சு? பிரட்டிக்குமா, லைட்டாக மிளகு போட்டு பிரட்டிக்கலாமா, எப்படி? நைட்டுக்கு என்ன பண்ண? இது மிச்சமானா நைட்டுக்கு என்ன பண்ணுறது? பிச்சு போட்டு வெங்காயம் போடுறதா? இப்படி ஃபுல் ஃபோக்கஸ். ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் கூட இவ்வளவு ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அது அல்லாட்ட நம்ம பாதுகாப்பு தேடணும். சரியா? அதனால் வந்துட்டு என்ன பண்ணணும்? சோம்பேறித்தனம் வந்ததுக்கு காரணம் வந்து அதிகப்படியான உணவு. அதனால் என்ன பண்ணோம்? சரி பண்ணோம். 4வது முக்கியமாக வந்து மருந்து. எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிட்றது நிப்பாட்டணும். தலைவலி, காய்ச்சல், சளி, தும்மனா போதும் உடனே என்னது நிறைய முஸ்லீம் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பச்சை மாத்திரை ஒன்று சாப்பிட்றாங்க. வலியாக இருக்குதுன்னு சொல்லி பச்சை மாத்திரைன்னு சொல்லி வலி மாத்திரை சாப்பிட்றாங்க. அதனுடைய டைரக்ட் எஃபெக்டே என்னென்னா கிட்னியை போய் சாத்திடும். இன்னொன்று இந்த என்ன சொல்கிறது, மாத்திரை வச்சுக்கிட்டே இருக்கிறது, மூட்டு வலி, எதுக்காவது ஒன்று மாத்திரை சாப்பிடாட்டி ஒரு மாதிரி பதற மாதிரி ஆகிப்போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிட்றத முதல்ல நிப்பாட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் லைஃப் ஸ்டைலை சரி பண்ணணும். நைட்டு 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் காலையில் 5 மணிக்கு முடிப்பு வரும். நைட்டு 1:30 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டினா எப்படி உருப்பிடும்? நிறைய பேருக்கு இப்போ வந்து ஸ்லீப்பிங் டைம் வந்து 2 டைமிங் இருக்குது. ஒன்று வந்து பெட்டுக்கு போகிறது, இன்னொன்று கண்ணை மூடுறது. பெட்டுக்கு போகிறது 10 மணி, கண்ணை மூடுறது 1:30க்கு. அது என்னென்னா பிரயோஜனமான வீடியோவும் இருக்காது, ஃபுல்லாக ஷார்ட்ஸு. மரத்தை வெட்டுறது, இந்த டேப்பை சரி பண்ணுறது, தண்ணி ஒழுகிறது சரி, இதெல்லாம் உட்காந்து 12:45 பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு காலையில் உங்கள் ஸ்டேட்டஸை யார் பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 மணி 3 மணிக்கெலாம் முடிச்சு பார்த்துருப்பாங்க. ஐடியில் வேலை பண்ணுற ஆள் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நைட்டு 10 மணிக்கு படுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் ரோட்டில் போகிற எல்லா வியாதியும் வான்னு கூப்பிட்றீங்கன்னு அர்த்தம். அதனால தான் வந்து காலையில் எந்திரிச்சாலும் சுறுசுறுப்பு இல்லை, ஃபஜர் சொல்லிட்டு மறுபடியும் தூங்குறது. இது என்னென்னா மெமரி பவர்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
மூளை பேட்டர்னே மாறி போயிடும். இவன் எத்தனை மணிக்கு முடிக்கிறானே மூளை கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள்? சரியா? அதனால் லைஃப் ஸ்டைலுக்கும் உங்கள் மெமரி பவருக்கும் ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. சரியா? ரைட். அப்போ சரி பண்ணணும். ரைட். முதல்ல வந்து பெண்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு பார்த்துருவோம். முதல்ல பெண்கள் என்ன படிப்பெல்லாம் படிக்கிறதுன்னு சொல்லி, பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சொசைட்டியில் வந்து 2 எக்ஸ்ட்ரீமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால் 12th முடித்தவொடனே கட்டி கொடுத்துட்றாங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, காசு இருக்குதுன்னு சொல்லி பொம்பளை பிள்ளை போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்ஸு, ஆர்கிடெக்சர்லாம் படிக்க வைக்கிறாங்க. இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம். பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்கேல் தான். என்னன்னு சொன்னால், அந்த பெண் வஃபாத் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணு படித்தது அதுக்கு பிரயோஜனப்படணும். அவ்வளோதான். அது கல்யாணத்துக்கு பிறகும் சரி, குழந்தை பெற்றாலும் சரி, வயசானாலும் சரி, வஃபாத் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த படிப்பு அவங்களுக்கு பிரயோஜனப்படும். அப்படிப்பட்ட படிப்பு கொடுத்தா சந்தோஷம். அப்போ அந்த மாதிரியான துறைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், என்னது, நீ என்ன வேணால் பண்ண, ஆனால் நீ என்ன ஆகு, டீச்சர் ஆகணும். பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியது என்ன, டீச்சர் ஆகு. நீ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி அதுக்கு டீச்சராக போ. ஆனால் டீச்சர் மேலே இப்போ கோவமாக தான் இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க தான் அத்தா அம்மாவுக்கு ஃபோனை போட்டு செய்தி சொல்லிடுறாங்க, உள்ள 3 பீரியடு வரல கிளாஸுக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மார்க்கை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க பிடிஎஃபா. அப்போ என்ன, அது டீச்சர் மேலே ஒரு கோவம் இருக்கும். ஆனால் ஒரு 20-25 வயசு மேலே டீச்சர் மேலே பாசம் வரும். எங்கள் டீச்சர் யாருன்னு தெரியுமா, என்ன பண்ணுவோம், உட்காந்து பேசுவோம். நீங்கள் டீச்சர் ஆனீங்கன்னு சொன்னால் வாழ்நாள் முழுக்க நீங்கள் சர்வீஸ்லேயே இருக்கலாம். கல்யாணத்துக்கு பிறகும் யாரும் வேலைக்கு போக வேணான்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது டீச்சரை வேலைக்கு போவேன்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. காலையில் 10 மணி 9 மணிக்கு போனால் சாயந்தரம் 5-5:30 வீட்டுக்கு வந்துடலாம். பர்சனல் லைஃபும் சர்வீஸ் லைஃபும் பேலன்ஸ் ஆகிடும். இதுவே நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்காரர் காலையில் 10லேருந்து 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வராரு. நீங்கள் நைட் ஷிஃப்ட் 7 மணிக்கு கிளம்பி காலையில் 6 மணிக்கு வந்தீங்கன்னா எப்படி ஃபேமிலி ரன் ஆகும்? அதனால் உங்கள் ஃபேமிலியும் ப்ராப்பராக ரன் ஆகணும், அகாடமிக்ஸும் ப்ராப்பராக போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், டீச்சர் ஆகணும். டீச்சர் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ரைட். அப்போ என்ன பண்ணணும், டிகிரி முடிக்கணும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பிஎட் பண்ணணும். பிஎட் முடித்தது கையோடு இன்ஷால்லாம் நிக்கா பண்ணி, நிக்காவுக்கு பிறகு படிப்பை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைகிட்ட பேசணும். என் பொண்ணு வந்து நிக்காவுக்கு பிறகு படிக்க வைங்க, அவர் டீச்சராக கண்டினியூ பண்ண வைங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக டீச்சரை யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும், பெண்களை கல்வியாளராக மாற்றணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்களா? மதுரையில் இவங்களுக்கு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது. ரைட். இந்த மாதிரி இவங்களில் இங்கே பாருங்கள், 175% இந்த மாதிரியான குழந்தைங்க படிப்புக்கே போகல. ஏன்னா இவங்களுக்கு சொல்லித்தரக்கு ஆள் இல்லை. அப்போது இவங்களுக்கு சொல்லித்தர்றவங்களுக்கு நல்ல சேலரி தராங்க. டிஸ்லெக்ஸியா, ஆட்டிசம், சோசியல் ஸ்ட்ரெஸ், லேர்னிங் டிசபிலிட்டி இதெல்லாம் உள்ள குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்கு நல்ல சேலரி தராங்க. அப்போ அந்த மாதிரியான டீச்சரை நீங்கள் உருவாகி வரணும். ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்னு சொல்லுவாங்க. சரியா? வாய்ப்பு இருந்தால் இவங்களுக்கு மதுரையில் ஸ்கூல் இருக்குது, வாய்ப்பு இருந்தால் நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? ரைட். ரெண்டாவது பாருங்க, ஒரு 20 வருஷம் தொடர்ச்சியாக பெண்கள் எல்லாரும் கல்வித்துறையை நோக்கி போனாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துலேயும் ஒரு முஸ்லீம் டீச்சராக இருப்பாங்க, இல்லாட்டி பிரின்ஸிபலாக இருப்பாங்க. அப்போ அங்கே படிக்கக்கூடிய முஸ்லீம் ஒரு பெண்ணோட எல்லா சங்கடத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. புர்கா போடுறது போட்டுக்கோமா, நல்லா படி, அவ்வளோதான். நமக்கு அங்கே ஆள் இல்லாதனால தான் என்ன பண்ணுறோம், ஒன்றையும் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டீச்சர் ஆகணும். சரியா? ரைட். அடுத்து முக்கியமான படிப்பு பாய்ஸுக்கும் என்னென்னா இந்தியன் மெடிசன். நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் அலோபதி மெடிசன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, யுனானி இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய மாறி இருக்கிறாங்க. சித்தாவுக்கு போகிறாங்க, ஆயுர்வேதாவுக்கு போகிறாங்க, யுனானிக்கு போகிறாங்க. அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இந்தியன் மெடிசனுக்கு கவனம் செலுத்தணும். இதில் யோகா நேச்சுரோபதிக்கு மட்டும் நீட்டு கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் நீட் இருக்குது. சரியா? இன்னொன்று முக்கியமான செய்தி வந்து, நல்ல மார்க் எடுத்தாலே அந்த பொண்ணு டாக்டர் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டாப் ரேங்க் வாங்கினா கண்டிப்பாக அது அவங்க யார் ஆகணும், டாக்டர் ஆகிடணும். ஏன் டாக்டர் ஆகணும்?
ஏன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின எல்லா பொண்ணும் ப்ரெஸ்ஸில் என்ன பேட்டி கொடுக்குது, டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை செய்வேன். அப்படி எத்தனை பேர் சேவை செஞ்சுருக்காங்கன்னு எடுத்து பாருங்களேன். யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி டாக்டராக வேலை செய்வாங்க. நிறைய பேர் இந்த நீட்டில் ஃபெயில் ஆகி சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய சூசைடு நோட்டு எல்லாம் எடுத்து பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு நீட்டு பிடிக்கல, என்னால் நீட்டு பாஸ் பண்ண முடியல, நீ சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, எனக்கு ஒன்றை கன்வின்ஸ் பண்ண முடியல, அதனால் ஏன் உசுரை விட்டுறேன். ஒன்று படிக்கவே வைக்கிறதில்ல, இல்லாட்டி படித்தா டாக்டரு. டாக்டரோட ஏராளமான ஃபீல்டு இருக்குது. அதனால் நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீட்டில் போய் கோச். எத்தனை பேர் நீட்டு இது பண்ணியிருக்கிறீங்க, நீட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க? ரைட். அப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவை. சரியா? ரைட். அப்போது என்னது நீங்கள் என்ன பண்ணணும்? முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், 10th படிக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் 11th மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுங்க. உங்களுக்கு மேக்ஸ் வரும்னா என்ன பண்ணுங்கள், மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுங்க. மேக்ஸ் வராட்டி பியூர் சயின்ஸ் குரூப் எடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை கடைசியாக வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஸ்கூலில் போனால் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அதை தான் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்க நிறைய மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை பரவாயில்ல சார், நான் கம்மி மார்க்கே வாங்கிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், மேக்ஸ் பயாலஜி எடுங்க. மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னு சொன்னால் பியூர் சயின்ஸ் எடுங்க. ஏன்னா நீங்கள் பயாலஜி எடுத்து எந்த ஃபீல்டுக்கு வேணால் போய்க்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா பயாலஜியில் எந்த ஃபீல்டுக்கும் வர முடியாது. சரியா? அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமாக ஆண்கள் பெண்கள், குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பு என்னென்னா சைக்காலஜி. இன்றைக்கி எல்லாருக்கும், முந்தியெல்லாம் மென்டல் ப்ரெஷர் டிப்ரெஷன்லாம் யாருக்கு வரும்னா ஒரு 40 வயசு 50 வயசுக்கு வரும். இப்போலாம் 4 வயசு குழந்தைக்கு டிப்ரெஷன் இருக்குது. டீச்சர் ரொம்ப ஹோம்ஒர்க் தர்றாங்க, ஒரு மாதிரி கோமா சார், எங்கள் அம்மா வேறு ஃபோனை பிடிக்க வச்சுக்குது, வீடியோ பார்க்க முடியல. அதுவும் குறிப்பாக இவங்க எல்லாருக்குமே டிப்ரெஷன் வரும். சீரியல் பார்க்குற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக என்ன வரும்? ஏன்? ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கரெக்டாக தாலி கட்டும் போது ஒருத்தர் தாலியை பறிச்சிடும், வெள்ளிக்கிழமை நைட்டு. அப்போ என்னென்னா நம்ம மறுபடியும் மண்டே 7 மணிக்கு தான் அது வரும். அது வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகுமா இல்லையான்னு யார் யோசனை பண்ணணும்? அவங்க வீட்டுக்காரோ இல்லை அந்த பொண்ணோ யோசனை பண்ணால் பிரச்சனை இல்லை. யார் சம்மந்தம்னா நம்ம உட்காந்து யோசனை பண்ணி. அதை வேறு இதில் என்ன ஒரு வருத்தமான செய்தின்னு சொன்னால், நிறைய அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு டிவி சீரியல் பார்க்குறாங்க. வயசுக்கு வந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சீரியல் பார்க்குறாங்க. இந்த சீரியலில் என்ன சொல்லித்தராங்க? அல்லாஹ்வின் அருளை பெறுவது எப்படி, வீட்டில் முபாரக்கான வீடாக மாற்றுவது எப்படின்னு சொல்லித்தராங்களா? இதில் என்ன சொல்லித்தராங்க? கல்யாணமான ஒரு பெண்ணை எப்படி இது பண்ணுறது, கல்யாணமான ஒரு ஆணை எப்படி இது பண்ணுறது, முழுக்க இல்லீகல் அஃபேர் தான். இதை ஒரு பெண் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்தான்னா சாலிகான பிள்ளையா வளருமா, இல்லாட்டி அதே மைண்ட் செட்டில் உள்ள பிள்ளையா வளருமா? நிறைய அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தோணும்? இஸ்லாத்தை அப்படியே என்ன கரைச்சி குடிக்கணும்னு தோணுமா, இல்லை என்ன தோணும்? அதுவும் ஒரு சில அம்மாக்கள் இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் சமையல் செய்யும் போது பிள்ளைய உட்கார வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடுறது. நீ பார்த்துக்கிட்டு இருமான்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டு கதை இந்த பிள்ளைகிட்ட கேட்குறது. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், அம்மா கதை சொல்லணும்னு சொல்லி டீப்பாக பார்க்குது. இதனால தான் வேறு மாதிரியான சிக்கல்கள் உருவாகுது. ஏன் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருதுன்னு சொன்னால், பேரண்ட்ஸு ட்ரைனிங் கொடுக்குறாங்க டெய்லி. கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது இஷ்யூ வரும்போது அந்த பிள்ளையை ப்ளேம் பண்ணுறது. நான் அவளை அப்படியே வளர்த்தேன், அப்படி தான் வளர்த்தேன். சரியா? அதனால் ஒரு தாய் தகப்பனும் நாளைக்கு பொறுப்பாளர். மறுமையில் அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடும், எங்கள் அம்மா தான் வாணி ராணியை உட்காந்து பார்க்க வச்சுச்சு, சரவணன் காமாட்சி எங்கள் அம்மா தான் போட்டு விட்டுச்சு. பத்தியா? அது நான் ஏதோ குரான் வசனம் தப்பாக சொன்ன மாதிரி அது சரவணன் மீனாட்சி. அது வேணும்னு தான் சொல்கிறது தப்பா? அது என்னன்னா அந்த பொறுக்க முடியல. இத்தனை வருஷம் நான் பார்க்குறேன், எப்படி பேர் தப்பாக சொல்லலாம்? அந்த குரான் ஆயத்தை நம்பர் சொன்னால் நம்ம கோவம் வரும்ல, அந்த மாதிரி. சரியா? அதனால் தயவு செய்து இந்த சீரியல் பார்க்குறத இன்னையோட தௌபா செஞ்சுருங்க. நீங்கள் கேரியர் கைடன்ஸ் கூட அப்புறம் வச்சுக்கோங்க.
இதை நீங்கள் விட்டிங்கனால எனக்கு பண்ணுற பெரிய நல்லது அது. அது ரொம்ப ஒஸ்ட்டு என்னன்னு சொன்னால், அடுத்தவன் பெட்ரூமில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளை பார்க்க வைக்கிறான். அதை உட்காந்து அனலைஸ் வேறு பண்ணி அதில் பிஹெச்டி பண்ணி இதெல்லாம் உருப்படுறதுக்கு பார்க்குற வேலையா? பசங்க கொஞ்சம் கூட சளைக்காமல் நெருப்பு மாதிரி இருக்காங்க. என்னது இப்போ இந்த கூர்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, இப்போ கூர்கானா எங்கே போனாங்க? கூர்கா தெரியுமா? இப்போ அவங்க இல்லையே மதுரையில். எங்கே போயிட்டாங்க? அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஏன் சார்? இதை நான் பார்க்கவே இல்லை சார். எவ்வளோ முக்கியமான செய்தி. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வேலை இல்லை. ஏன்னா முந்தி என்னன்னா எல்லாரும் தூங்குவோம், கூர்கா மட்டும் முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறோம்? உங்கள் வீட்டில் மட்டும் ஒய்ஃபை போட்டு பாஸ்வேர்டை ஃப்ரீ பண்ணிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டை சுற்றி 20 பேர் நிற்பாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்களே போக முடியாது. எங்கே போகிற அப்படிம்பாங்க. ஏன்னா நைட்டு ஒரு 1:30-2 மணிக்கு சிக்கன் டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்தா தான் அவனுக்கு என்ன ஆகும்? ஆத்மா சாந்தி அடை. பாருங்க, 19 வயசு பையன் அத்தாவை கொண்டிருக்கிறான், 21 வயசு பையன் தாய் தகப்பனை கொண்டு தங்கச்சியை கொண்டிருக்கிறான். மெடிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ஜி விளையாடுறவனுடைய மூளையும் போதை ஊசி போடுறான் பாருங்க, எக்ஸ்ட்ரீம் போதை ஊசி போட்டுக்கிறான் பாருங்க, அவனுடைய மூளையும் ஒரே மாதிரி இருக்குது. நியூரோ இமேஜிங்கில் பார்க்கும்போது 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால போய் சொல்லுவான், திருடுவான், தங்கச்சியை போட்டு அடிப்பான், காசு எடுத்துகிட்டு போவான், நைட்டு லேட்டாக வருவான். எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு சொன்னால் இது. அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு யார் வரணும்? மஹபூப் பாளையத்தில் இஸ்லாமிக் சைக்காலஜி முடித்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வரும். அவங்க என்ன பண்ணோம்? சைக்காலஜியில் பிஹெச்டி முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். முதல்ல பிஎஸ்சி முடிச்சு அப்புறம் அதோடு என்ன பண்ணணும்? இந்த ஹிஜாமாவும் அக்குபஞ்சரும் படிக்க வச்சுக்கணும். அதே போல் இந்த ஃப்ளார் ரெமிடின்னு ஒன்று இருக்குது, மலர் மருத்துவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா? அது என்ன பண்ணணும்? அது படித்தவங்க உருவாகி வரணும். ஃப்ளார் ரெமிடிலாம் சைக்காலஜிக்கு நல்ல சொல்யூஷன். நீங்களாம் பாருங்கள், அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க. அப்படின்னா இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட யாரும் பேசவே இல்லைன்னு அர்த்தம். நம்ம என்னது, நம்ம சம்மந்தம் இல்லாத வேறு எதை பேசிகிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனமான செய்தி வரலன்னு அர்த்தம். அதனால் என்னது, நம்ம என்ன பண்ணணும்? சைக்காலஜியில் இன்ஷா அல்லாஹ் பெண்கள் என்ன பண்ணணும்? பிஹெச்டி பண்ணணும். நீங்கள் சொந்தமாக கிளினிக் வச்சுக்கலாம். மஹபூப் பாளையத்தில் நல்ல காசு வரும். ஒரு சிட்டிங்கெலாம் இப்போ 1500 ரூபா 2000 வாங்குறாங்க. மதுரையில் வாங்குறாங்களா இல்லையா? 1500 ரூபா வாங்குறாங்க சரியா? நல்ல பணம் வரும், புண்ணியம் கிடைக்கும். ஒருத்தர் சூசைட் தாட்டில் வரான், அவனை நீங்கள் சரி பண்ணி அனுப்புகிறீங்க, அவன் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றியாக பண்ண மாட்டான். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு போயிடலாம் கிளினிக்கை வச்சு. 10,000 ரூபா சம்பளத்துக்கு போய் காலையில் 6 மணிக்கு போய் நைட்டு 6 மணிக்கு வந்துருக்கோம் சரியா? அப்போ என்ன பண்ணணும்? சைக்காலஜி படிக்கணும். அதே போல் முக்கியமான படிப்பு நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ், அதே போல் பாட்னி. நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் ஏன் படிக்கணும்? பாருங்க, எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். என்னது? வெள்ளை சக்கரை, அதுமாட்டுக்கு சில்லி 65 நல்ல அப்படியே ரெட் கலரில் இருக்கணும். கொஞ்சம் லைட்டு மண் கலர் வந்தாலும் அவர் தொடமாட்டாப்புல. அது எப்படி? அதே போல் என்னது? பிராய்லர். நீங்கள் எங்கேயாவது மஹபூப் பாளையத்தில் பிராய்லர் கோழி பறந்து போச்சு, எங்கள் அத்தா போய் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு யாராவது சொல்லியிருக்கியா? பிராய்லர் கோழி பறந்துருச்சுங்க, எங்கள் அண்ணன் போய் பிடிச்சிட்டு வந்தான், ரொம்ப சிரமமாக போச்சு, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? இல்லை. ஏன்? அது என்ன பண்ணும்? கல் மாதிரி இருக்கும். இது மாதிரி இதை வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இது நவருமா? அதே மாதிரி தான் பிராய்லர். அதனால தான் பிராய்லர் சாப்பிட்ற பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் அப்படியே உட்கார சொன்னீங்கன்னா அப்படியே உட்காந்தே இருப்பான். தண்ணியெல்லாம் கேட்டிங்கன்னா 1/4 மணி நேரம் ஆகும். தண்ணி கொண்டு வா அப்படின்னா ஒரு இப்போ தானே சொல்லியிருக்கேன், எந்திரிக்கணும், நடக்கணும், சொம்பு எடுக்கணும். எல்லா மேக்ஸிமம் 90% பெண்களுக்கு பிசிஓடி. எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொண்ணுக்கு இருக்குதா அப்படின்னு. காரணம் என்னென்னா, அதிகப்படியான இது ஒரு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன், ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அல்ல, ஒன் ஆஃப் த ரீசன். இது எப்பயாவது சாப்பிடுங்க. வாரத்தில் மாதத்தில் 1 நாள் சாப்பிட்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. டெய்லி பெட்ரூம் மாஸ் லைட்டே தான் வேணும்னா என்ன பண்ணுறோம் சரியா? அதனால் என்ன பண்ணணும்? அதை தவிர்க்கணும். அதே போல் புரோட்டா என்றைக்காவது சாப்பிட்றது ஓகே. டெய்லி புரோட்டா சாப்பிட்டு, புரோட்டா எதில் செய்கிறாங்க?
மைதா மாவு வச்சு வேற என்ன செய்வாங்க? இந்த போஸ்டர் ஒட்டுறதுக்கு பசை காய்ச்சுவாங்க. அந்த பொருளில் சாப்பாடு செஞ்சுவிட்டு மலச்சிக்கல் வருமா வராது? இதில் என்ன கொடுமைன்னா, நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வர்ற கெஸ்ட்டுக்கும் இதை வைக்கிறது. சீக்கிரம் மௌத்தா போ, அடுத்த தடவை வீட்டுக்கு வராத, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இல்லை, இது நீங்கள் கேட்குறதுக்கு விளையாட்டாக இருந்தாலும் நான் சொல்கிற செய்தி உண்மையாக இல்லையா? நான் கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்கிறேன். அதனால் வந்து இது சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. எப்பயாவது ஒரு நாள், அக்கேஷனலி, டெய்லி வந்து அது இல்லாமல் நாங்கள் திங்க மாட்டோம், எங்கள் ஊர் வழக்கம் அப்படின்னா அப்போ பேஷண்ட் ஆகிறது ஊர் வழக்கம்னு ஆகி போயிடும். சரியா? அது குறிப்பாக பாய்ஸ் வந்துட்டு இதை குறைச்சிக்கணும். இல்லாட்டி அப்படியே மசன்னு இருக்கிறான் பாருங்கள், அது காரணம் அதுதான். சரியா? அப்போ என்ன பண்ணணும்? இதை பயன்படுத்தி இதுதான் பயன்படுத்தணும். இனிமேல் என்னது? கருப்பட்டி, நாட்டுக்கோழி, அதே போல் செக்கெண்ணெய், அதே போல் வெல்லம், இதெல்லாம் என்ன பண்ணணும்? பயன்படுத்த ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும்? சிறுதானியத்துக்கு மாறணும். எந்த ஒரு வீட்டில் பெண்ணுக்கு வந்து உணவு சம்பந்தமாக நாலேஜ் இருக்கோ அந்த வீட்டில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கும். எந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு உணவு சம்பந்தமாக நாலேஜ் இல்லையோ அந்த வீட்டில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட்டிகிட்டே போகும். வர்ற சம்பளத்தில் 1/3 ஹாஸ்பிட்டல் போயிடும். இப்படி எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டையாகவே இருக்கும். காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? பூரா வியாதிக்கு போகுது. சரியா? முஸ்லீம்கள் எங்கேயாவது வரலாறுல இவ்வளவு முஸ்லீம்கள் வியாதியஸ்தராக இருந்து படிச்சிருக்கீங்களா? சஹாபாக்கள் காலத்தில் ஒரு 500 சஹாபாக்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். இவங்கெல்லாம் போய் சோறு கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கேயாவது ஒரு செய்தி படிச்சிருக்கீங்களா? போரில் அடிபட்டிருக்கோம். நாள்பட்ட வியாதின்னு யாராவது வச்சுருந்து பார்த்துருக்கீங்களா? முரளிலாட்ட ஒருத்தர் வர்றாரு, பெரிய தொப்பையோடு வர்றாரு. கேட்குறாங்க முரளிலா இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு பாரக்கல்லா, அல்லாவுடைய பரக்கத்துங்கிறாரு. உமரலிலா சொல்கிறாங்க இது நோய் அப்படின்னா. தொப்பையை பார்த்து என்ன சொல்கிறாங்க? இது நோய். அதனால் என்ன பண்ணணும்? உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணும். பார்த்த உடனே சாப்பிடக்கூடாது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், உணவுக்கு செலவு பண்ணுறதை குறைக்கணும். அதை சேவ் பண்ணி படிப்புக்கு செலவு பண்ணணும். நோன்பு மாதத்தில் மளிகை பில்லு குறையணுமா கூடணுமா? குறையணும். யார் வீட்லையாவது குறைஞ்சிருக்கா? சார் எங்கள் வீட்டில் வந்து 6000 ரூபாய்க்கு மளிகை வாங்குவோம் சார், நோன்பு காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் 2500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். கூடுது. ஏன்? வடையிலே 3 வகையான வடை, 2 வகையான ஃபலூடா. அந்த மாதிரி லுகர் கொடுத்துட்டு உள்ளே போட்டுச்சுன்னா இஃப்தாருக்கு தான் வெளியே வரும். இது வந்து ஆம்பளைக்கு பாவமா இல்லையா? கூட இருக்கிற ஒரு லேடியை நன்மை செய்ய விடாமல் தடுக்கிறது பாவமா இல்லையா? நோன்பு வைக்கிறதே எதுக்குன்னா கொஞ்சமாக என்னென்னா, தவறாக நினச்சிக்காதீங்க. முஸ்லீம் இல்லாத மக்கள் நம்ம சஹர் இஃப்தார்லாம் பார்த்துச்சுன்னா இது மாதிரி நான் வருஷம் முழுக்க நோன்பு வச்சுறேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இஃப்தார் வரைக்கும் தாங்குற மாதிரி சாப்பிட்றது, மறுபடியும் சஹர் வரைக்கும் தாங்குற மாதிரி சாப்பிட்றது. ஒரு இம்மி கூட பசி தெரியாது. அதோட கொடுமை என்னென்னா சாப்பிட்டு படுத்துறது. கேட்டால் நோன்பாளியின் தூக்கம் வணக்கம். இது யார் சொன்னாங்கன்னு தெரியல. நல்ல காலையில் சாகர் தொழுது சாகர் முடிச்சுட்டு படுத்தா லோஹர் எந்திரிக்கிறது. எந்திரிச்சு சூரியன் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் லோஹர் முடித்தோடனே படுத்து அசருக்கு எந்திரிக்கிறது, தொழுதுட்டு இஃப்தார். இதுக்கு பேர் என்ன? 30 நாட்கள் பசித்திருந்து அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு. அதனால் தயவு செய்து சாப்பாடை குறைக்கணும், குறைச்சி படிக்கிறத அதிகப்படுத்தணும். அந்த அடிப்படையில் தான் அன்னை ஹத்திஜா கல்லூரி உங்களுக்கு தெரியும், மதுரையிலேருந்து நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறோன்னா டிகிரி முடிக்கும் போதே ஆலிமா கோர்ஸையும் சேர்த்து முடிக்கணும். அந்த பெண் வந்து டிகிரி முடிக்கும் போதே என்ன பண்ணுவாங்க? ஆலிமா கோர்ஸையும் சேர்த்து முடிப்பாங்க. அது இல்லாமல் அவங்க நிறைய பயிற்சிகள் தர்றோம், உணவு சம்மந்தமான பயிற்சி எல்லாமே தர்றோம். பிஏ இங்கிலீஷ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, பிகாமு, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜி, இந்த கோர்சஸ் இருக்குது. மாஸ்டர்ஸில் இது இருக்குது. முக்கியமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண் எப்படி உருவாகி வரணுங்கிறத டீட்டெயில்டாக அவங்களுக்கு 3 வருஷமும் டீச் பண்ணுவாங்க. உணவு சம்மந்தமாக எல்லாத்த பற்றி டீச் பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் அவசியம் முயற்சி செய்யும். சரியா? ரைட். அடுத்து யாருக்கு? பாய்ஸ். இப்போ தான் ஒரு சில பேர் வந்து ஓகே அப்படின்றாங்க. ரைட். பாய்ஸை நம்ம யாரை உருவாக்கி வச்சுருக்கிறோம்?
நம்ம யாரை உருவாக்கியிருக்கிறோம்? இதெல்லாம் படிக்க வைக்கிறோம். ஃபார்மசி, இன்ஜினியரிங், ஐடி, டிப்ளமோ. இன்னொன்று அந்த அந்த படிக்கும் போதே 10,000. அது என்னது? அது கப்பலில் வேலை. என்ன வேலைன்னா கப்பலில் நின்னா என்ன பண்ணணும்? அந்த மாதிரி அது அது ஒரு கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு தெரியுங்களா? படிக்கும் போதே 10,000, படிக்கும் போதே 10,000 சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதையெல்லாம் கூட படித்தோம். எல்லாம் படித்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாரை உருவாக்கியிருக்கோம்னா மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களை உருவாக்கி, ஒன்று உள்ளூரில் வேலை செய்வார், இல்லாட்டி வெளிநாட்டில் போய் வேலை செய்வார். இதுதான் நம்முடைய பேட்டர்னாக இருக்குது. அதனால தான் சொசைட்டியில் எல்லாரும் படித்தாலும் சொசைட்டி டெவலப் ஆகாது. காரணம் இதுதான். ஆனால் இங்கே பாருங்கள், 12ஆவதுக்கு பிறகு 85 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். எத்தனை பரீட்சை இருக்குது? JEE நீட்டு மாதிரி மொத்தம் எத்தனை பரீட்சை இருக்குது? 85 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இதில் ஏறக்கூடிய 70 என்ட்ரன்ஸுக்கு நீ +2ல் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும், 50% வாங்கினா போதும். இந்தியா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அது எதை பக்கமே என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? மதுரை, அதிகபட்சம் சென்னை. சென்னையெல்லாம் போயிட்டால் ஃபாரின் ஃபீல் வந்துடுது நமக்கு. அப்போல்லாம் சென்னையில் இருக்கண்டா பிறகு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி போன வச்சிடறோம். டெல்லியெல்லாம் போகிறது சொன்னால் நம்ம யோசனை கூட பண்ண மாட்டோம். டெல்லியில் ரொம்ப குளிர் அடிக்குமாமே, போர்வையெல்லாம் வேணுமாமே, இப்படி தானே. அப்போது என்ன பண்ணோம்? இந்தியா முழுக்க இத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அதுக்கு போகணும். அதில் ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் காமிக்கிறேன் பாருங்க. எத்தனை பேர் சென்னை போயிருக்கீங்க? சென்னை 2 பேர் தான் சென்னை போயிருக்கீங்களா? 2, 3, 4 பேர் தான் போயிருக்கீங்களா? ரைட். எத்தனை பேர் சென்னை ஐஐடி போயிருக்கிறீங்க? ஐஐடி போயிருக்கீங்களா? வெரி குட், மாஷா அல்லா. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சூப்பர், வெரி குட். உட்காருங்க. நீங்கள் மஹபூபாளையமா? நீங்கள் பரவாயில்ல. ஐஐடி போய் பார்த்தீங்களா ஃபுல்லாக? எப்படி இருந்துச்சு? நீங்களும் போயிருக்கீங்க, ஐஎஸ் கோர்ஸ் படிக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, கவுஹாத்தி. ஓகே ஓகே. எப்படி இருந்துச்சு ஐஐடி? சூப்பராக இருந்துச்சு. உட்காருங்க. மொத்தம் எவ்வளோ ஏக்கரு? 620 ஏக்கர். சென்னை எவ்வளோ பிஸியாக இருக்குது. இந்த காடு தான் ஐஐடி. சென்னைக்குள்ள ஒரு காடு. அப்போ எவ்வளோ ஃப்ரீயாக மைண்ட் இருக்கும். 620 ஏக்கர், கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, 600 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க. மஹபூபாளையத்திலிருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பையன் சென்னை ஐஐடி போனால் போதும், 10 வருஷத்தில் மஹபூபாளையத்துக்கு கேரியர் கைடன்ஸே தேவை கிடையாது. ஐஐடி போயிட்டு வர்ற பையன் சூப்பராக பண்ணி விட்டு போயிடுவான். ஊர் டெவலப்பர். வருஷம் பவர் பாயிண்ட்டு, இத்தனை கேமரா, இதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒரே வருஷத்துக்கு ஒரு பையன் போதுமானது, ஒரே ஒரு ஆள். சலா, இந்த வருஷம் நீங்கள் போங்க, சரியா? ரைட். அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் போன பாருங்கள். இந்தியாவுடைய டாப் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஐஐடிஎன்ஸ். இந்தியாவுடைய டாப் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா செக்ரட்டரி என்ன படிச்சிருக்கிறாங்க? சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க. மேக்ஸிமம் பர்சன் ஐஐடி. பாருங்கள், 55% ஆஃப் மோடி கவர்மெண்ட் டாப் செக்ரட்டரிஸ் ஹேவ் சயின்ஸ் பேக்ரவுண்ட். about half of them IITs. இப்போ என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் ஐஐடிக்கு போகிறதுக்கு 9ஆவதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 9ஆவதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? 12ஆவது பரீட்சை முடித்த பிறகு தான், லீவுலாம் முடித்து கோவை கொண்டாட்டம்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணலாம் இப்போ சொல்லு அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ளே எல்லா என்ட்ரன்ஸும் முடிஞ்சிருக்கும். கேட்டால் அப்புறம் என்ட்ரன்ஸ்லாம் முன்னாடியே நடத்திட்டாங்க, ஏதோ இவர் மேலே கோவப்பட்டு நடத்தின மாதிரி நடத்திட்டாங்க, இப்படியே தான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சு. அப்புறம் வேறு ஏதாவது லோக்கல் காலேஜில் சேர்ந்து அப்படியே அது வண்டி ஓட்டிடும். அதனால் 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோம்? 11th கம்பல்சரி JEE எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா? அதே போல் கிளாட்டுக்கு. இப்போ முஸ்லீம் சொசைட்டி இப்படி இருக்குது. இப்போது என்ன பண்ணுறோம்? புரோட்டா கடை, பிரியாணி கடை, கோழி கடை. இது ஏதோ இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, மஹபூபாளையம் அப்படிலாம் கிடையாது, அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, நான் எதுவும் இதாக சொல்லலைல்ல, கம்மியாக சொல்லலைல்ல, என்ன ரியாலிட்டியாக தானே சொல்கிறேன். ரைட். அப்போ இப்படி இருக்கிற சொசைட்டி இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 வருஷம் நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னு சொன்னாக்கா இந்த மாதிரி மஹபூபாளையம்னாலே என்ன பேர் வரும்னா, அவங்க எல்லாம் சயின்டிஸ்டாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் நிறைய படிப்பாங்க, காசை பூரா சேர்த்து வச்சு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற ஆளுங்க அவங்க அப்படின்னா பேர் மாறிப்போம். பேர் அப்படி மாறட்டுமா, இல்லாட்டி இப்படியே இருக்கட்டுமா? இன்றைக்கி மஹபூபாளையம் எதுக்கு ஃபேமஸ் மதுரையில் சொல்லுங்கள்?
இப்போ திருப்பரங்குன்றம்னா கோயில் இருக்குது, தியாகராஜா காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மஹபூப் பாளையம் எதுக்கு ஃபேமஸ்ஸு? பர்ஃப்யூம், கேட்ரிங். நான் சொல்லலை, யார் சொல்கிறா? இங்கே இருக்கவங்க தான் சொல்கிறாங்க. சோறு சாப்பிடணுமாப்பில் எங்கே போகிறது? ரசூல்லா வந்து பாடுபட்டு ஹிஜ்ரத் பண்ணது நம்மலாம் சோறுன்னு பேர் வாங்கிறதுக்கா? அப்படியா? சஹாபாக்கள்லாம் இப்போ நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பெல்ட் எடுத்து விளாசி விட்டுருவாங்க, அப்படி தானே? ஏன்? அவங்க உசுரை கொடுத்து இஸ்லாத்தை காப்பாற்றுனது எதுக்கு? பாய்மார்னா சமைக்கிறவங்கன்னு பேர் வாங்கிறதுக்கா? ஆமாவா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அதை மாற்றி அமைக்கணும். சரியா? அதுக்கு நம்ம எல்லாம் படிக்கணும். படித்தா தான் மாறும். அது எது வரைக்கும் படிக்கணும்? பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும், சயின்டிஸ்ட் ஆகும். ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணணும்? சயின்ஸ் படிக்கிற பையனாக இருந்தேன்னு சொன்னால் இந்தியன் மெடிசன், அக்ரிகல்ச்சர், பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜினா சூப்பரான படிப்பு. பாட்னி படி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி பண்ணலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் நல்ல மார்க் எடுப்ப அப்படின்னா பிஎஸ்சி அக்ரி. இப்படி போனி அதே போல் மாஸ்டர்ஸ் யூஜி முடிக்கணும். யூஜி முடிக்கும் போதே பிஜிக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும், மேற்படிப்புக்கு என்ட்ரன்ஸ் எழுதி அது முடிக்கணும். அப்படி முடிச்சிங்கன்னா இன்ஷால்லா 27 வயசில் நீ யார்? சயின்டிஸ்ட். கல்யாணத்தில் பத்திரிக்கை பேர் போடும்போது விஞ்ஞானி, ஐஎஸ்ஆர்ஓன்னு போடுவோம். டவுரி ஒரு 5 லட்ச ரூபா கூட வாங்கிக்கலாம் பொண்ணு வீட்டிலேருந்து. மாப்பிள்ளை சயின்டிஸ்டாக இருக்காப்புல, வாங்கிக்கலாமா? வாங்கக்கூடாது. சரியா? ரைட், புரியுதா? அப்போ என்ன பண்ணோம்? சயின்டிஸ்ட்ன்ற இடத்துக்கு நம்ம நகரும். அதே போல் பாருங்க, ஒரு நாளைக்கு 1300 பேர் கேன்சர்னால இறந்து போகிறாங்க இந்தியாவில். ஒரு நாளைக்கு பெர் டேக்கு 1300 people ஆர் டையிங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கேன்சர். இது இப்படியே விடலாமா? இல்லை இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாமா? இப்போ பயாலஜி படிக்கிற பையன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும். தமிழ்நாட்டில் புற்றுநோய் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மஹபூப் பாளையத்துலேருந்து அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் வந்தாப்புல, ஒரு 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 லேகிய மாதிரி ஒன்று 1 வருஷம் சாப்பிட்டா போதும் புற்றுநோய் முழுசாக குணமாகிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாப்புல. அப்படின்னா மஹபூப் பாளையத்தை பற்றின பார்வை எப்படி மாறிப்போம்? மாறுமா மாறாதா? சரியா? இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் மாடர்ன் மெடிசன் படித்தாலும் சரி, ட்ரெடிஷ்னல் மெடிசன் படித்தாலும் சரி, எதை படித்தாலும் சரி, என்ன பண்ணணும்? மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இது 4 படிப்பில் எந்த படிப்பு படித்தாலும் சரி, இல்லாட்டி இந்தியன் மெடிசன் படித்தாலும் சரி, சித்தா ஆயுர்வேதா படித்தாலும் சரி. டார்கெட் என்ன? வேலைக்கு போகிறதல்ல. டார்கெட் என்ன? மெடிசன் கண்டுபிடிக்கணும். சரியா? புரியுதா? அதே போல் உணவு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் சாப்பாடா இல்லை ஸ்லோ பாய்சனா? எப்படி எல்லாரும் சொல்கிறீங்க போரஸா? யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. என்ன பண்ணுறோம் பாருங்க, ஃபுல்லாக ஒன்று உரம் போடுறது, இல்லாட்டி பூச்சி மருந்து தெளிக்கிறது. மதுரை முழுக்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போய் பாருங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா 4:30-5 மணிக்கு என்ன பண்ணுவார்? எடுத்து உரம் தூவார், இல்லாட்டி எண்டோசல்ஃபான் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதை தான் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இதை மாற்றி அமைக்கணும். உரம் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியும். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் உரம் போட்டு தான் விவசாயம் பண்ணலை. பச்சை புரட்சிக்கு அப்புறம் தான் உரம் போடவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து பச்சை புரட்சி யார் சொன்னாரோ அவரே சொல்லிட்டாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும்? ஆர்கானிக் சயின்டிஸ்ட். நீ அக்ரி படி, மைக்ரோபயாலஜி படி, பயோகெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இல்லாட்டி ஹார்டிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், எது படித்தாலும் என்ன பண்ணணும்? ஆர்கானிக் சயின்டிஸ்ட். இந்தியாவில் விற்பனை ஆகக்கூடிய பாலில் 80% பால் கலப்பட பால். நீங்கள் காலையில் எழுந்த உடனே டீ குடிக்கிறீங்களா, அதெல்லாம் பாலுங்கிறதுக்கே நிறைய சர்டிஃபிகேஷன் தேவைப்படுது. இந்த 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 இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு காசு வர்ற இண்டஸ்ட்ரி. அப்போ என்ன பண்ணணும்? ஆர்கானிக் சயின்டிஸ்ட்ன்ற இடத்துக்கு போகணும். அப்போ நீங்கள் சயின்ஸ் படிக்கிற பையன் என்ன பண்ணணும்? +2 முடிக்கிறார். +2 முடித்த கையோடு என்ன பண்ணணும்? கியூட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, CUET. அந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா நீ என்ன ஆகலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் யூஜி படிக்கலாம்.
மத்திய பல்கலைக்கழகங்கள் என்ன பண்ணலாம், நீ போய் அண்டர் கிராஜுவேஷன் படிக்கலாம் 3 வருஷம். அது முடிக்கும் போது போஸ்ட் கிராஜுவேஷன் பரீட்சை எழுதணும். இது எழுதிட்டிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கலாம். மாதம் 6000லேருந்து 8000 வரைக்கும் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அது முடித்த கையோடு என்ன பண்ணோம், பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எழுதி படிச்சின்னா ஒரு மாதத்துக்கு 85,000 ரூபா சம்பளம் தரது சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்கு? வேலை செய்கிறதுக்கு இல்லை, எதுக்கு? படிக்கிறதுக்கு 85,000 ரூபா அதிகபட்சமாக. பிஎம்ஆர்எஃப்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் போனீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 85,000 ரூபா. படிக்க வைக்க காசு தரதுக்கு கவர்மெண்ட் தயாராக இருக்குது, அதை வாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்குது. ஏதாவது ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் எதையோ பேசிக்கிட்டு கவனம் செலுத்த மாட்டேங்க. சரியா? அப்போ என்ன பண்ணோம், பிஹெச்டி பண்ணோம். பிஹெச்டி பண்ணால் 26, 27 வயசில் நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, என் ஃப்ரெண்டு சயின்டிஸ்டாக இருக்கான் ஆனால் வேலை இல்லாமல் திரியிறான்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாவம் சார், மதுரையில் ஒருத்தர் சயின்டிஸ்டாக இருக்காப்புல, சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காருன்னு ஏதாவது யாராவது ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? இல்லை. ஆனால் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நிறையா இருக்கு. அப்போ சயின்டிஸ்ட் முடிச்சா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு வந்து இந்த படத்தில் காமிச்ச சயின்டிஸ்ட்லாம் யாருன்னா முடியெல்லாம் கொட்டி போய் லெபார்ட்டரியிலே உட்காந்துக்கிட்டு பாவமாக இருக்கிறவங்க தான் சயின்டிஸ்ட் காமிச்சு வச்சிட்டாங்க. ஏன் எல்லா பசங்களுக்கும் ஐடி பிடிக்குதுன்னா, ஏன்னா எல்லா படத்துலையும் ஹீரோ ஐடியில் வேலை பார்க்குறாரு, ஹீரோயினும் ஐடியில் வேலை பார்க்குது. ஐடினாவே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அது வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கிற இடம். காலையில் கிளம்பி போனோம்னா அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்கும் அப்படின்னோடனே என்ன பண்ணுறான்னா, சார் அப்போ நானும் அங்கே போனேன் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறான். ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு 40-35 வயசில் உள்ளவங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு கேளுங்க, 1 மணி நேரம் புலம்புவாங்க உங்கள்கிட்ட. சரியா? அது என்னென்னா, அந்த படத்தில் காமி சயின்டிஸ்ட்னாவே ஒரு மாதிரி ஃபேமிலியை கவனிக்க மாட்டாப்புல, பாவமாக இருப்பாப்புல, சீக்கிரம் மௌத்தா போயிடுவாப்புல, இப்படியே தான் காமிக்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்கலாம். மினிமம் சம்பளம் 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க மதுரையில். 1.5 லட்ச ரூபா வச்சு வாழலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரைட். சரியா? அப்போ என்ன பண்ணணும், சயின்டிஸ்ட் ஆகணும். அதே போல் நம்ம முக்கியமாக இன்னொன்று செய்யணும், என்ன செய்யணும், ஐஏஎஸ் ஆகணும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ்ஸாக உருவாகி 24 வருஷம் ஆயிருக்குது. ஒரு முஸ்லீம் ஆண் ஐஏஎஸ் உருவாகி எத்தனை வருஷம் ஆயிருக்குது? ஏறக்குறைய 4 நூற்றாண்டு ஆயிடுச்சு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வட இந்தியா பாவம்னு சொல்லி. ஆனால் வட இந்தியாவில் ஜக்காத் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு வருஷத்துக்கு 25 பேரை யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கிறாங்க. நம்ம வந்து இன்னும் படிப்புக்கு ஜக்காத் கொடுக்கலாமான்னு என்ன பண்ணுறோம், அது எப்படி ஜி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நார்த் இந்தியாவில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிறப்பாக. சரியா? இங்கே பாருங்கள், நீங்கள் 21 வயசில் ஐஏஎஸ் ஆகிட்டீங்கன்னா 40 வருஷம் கழிச்சு நீ யார்? கேபினட் செக்ரட்டரி. இந்தியாவுடைய உச்சபட்ச கவர்மெண்ட் அதிகாரி இவர் தான். இவருக்கு மேலே பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் யார் ஹெட்டு? கேபினட் செக்ரட்டரி. இன்ஷா அல்லாஹ் ஒரு 50 வருஷத்தில் மஹபூப் பாளையத்திலிருந்து ஒருத்தர் இந்த இடத்துக்கு போகணுமா வேணாமா? இல்லை, போக முடியுமா முடியாதா? அவரால் முடியும்னா நம்மளால் முடியுமா முடியாதா? அது எப்படி சார் டெல்லிக்கு போகணும், குளிர் அடிக்கும், ஐஏஎஸ் ட்ரைனிங், என் பையன் வேறு, நான் இல்லாட்டி தூங்க மாட்டான், இப்படியே அம்மாக்கள் உசுப்பேத்தி மதுரையை விட்டு எந்த பையனையும் வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் சொல்லுங்கள்? சரியா? அதனால் என்ன பண்ணோம், குறிப்பாக அம்மாக்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். அம்மா அத்தா 2 பேரும் என்ன பண்ணோம், நான் ஒரு நாள் வந்து பேசிட்டு போயிடலாம், அவன் வெளியில் போனவொடனே மறந்துடுவான். சரியா? ரைட். இங்கே வர நான் சொன்னான்ல, ஜக்காத் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு 25 பேரை உருவாக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 24 வருஷம் கேப் கொடுத்துருக்கு. அப்போ என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கணும், அதிகாரத்துக்கு போகணும், சம்பளமும் வரணும். என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னா, வருஷத்துக்கு வெறும் 2000 ரூபா ஃபீஸ் வரக்கூடிய கோர்சஸ்லாம் சொல்ல போகிறேன். ஆனால் நமக்கு என்னென்னா அதில் ஒரு கௌரவ பிரச்சனை இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் நமக்கு திருப்தி, அப்படி தானே? அது எப்படி 2000 ரூபாயில் பையனை படிக்க வச்சா அப்புறம் பின்னாடி கேள்வி கேட்பானே?
சரியா? இப்போ என்ன படிப்பெல்லாம் படிக்கணும்? ஃபஸ்ட்டு என்னது? லா. நம்ம படிக்க வேண்டிய உச்சபட்ச படிப்பு என்னது? லா படித்தாகணும். நிறைய லாயர்ஸ் உருவாகி ஆகணும். இனிமேலும் சாக்கு சொல்ல முடியாது. சட்டம் படித்தா பொய் சொல்லணுங்கிறதுலாம் அதெல்லாம் மித்து, அதெல்லாம் பொய். அதெல்லாம் நான் சட்டம் தான் படிச்சிருக்கேன், நான் என்ன பொய்யா பேசுகிறேன்? அப்புறம் என்ன? அதனால் என்னது? சட்டம் படிக்கணும். இங்கே பாருங்கள், 22 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் இந்தியாவில். எவ்வளோ பாப்புலேஷன்? வேர்ல்டு ஹையஸ்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் எங்கே? சவுதியோ துபையோ எதுவும் அல்ல, இந்தியா. 22 crores ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன். 22 கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் முத்தலாக் வழக்கு, ஹாதியா வழக்கு, என்ஆர்சி வழக்கு, மாட்டிறைச்சி வழக்கு, எல்லா வழக்கூடும் யார் போய் ஆஜராகிறா? கபில் சிபல். ஒரு 300 பேர் இருக்கிறோம், 300 பேரில் ஒரு அட்வொகேட் வரலன்னா கூட அது பிரச்சனை இல்லை. 22 கோடி பேர் இருக்கிறோம். ஒரே ஒரு லாயர் உருவாங்க, ஒரு ஹார்வர்டு ஸ்டூடெண்ட் உருவாங்க. பாபர் மசூதி வழக்கு எவ்வளோ முக்கியமான வழக்கு. பாபர் மசூதி வழக்கில் வாதாடினது யார்? சுன்னி வக்கும் போடுக்கு ஒரு முஸ்லீம் அல்ல, ஒரு கம்யூனிஸ்டுக்காரர் தான் வாதாடுறாரு. இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அட்வொகேசி பண்ணாமல் ரோட்டில் நின்று என்ன பண்ண போகிறீங்க? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இனிமேல் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நம்ம பிரியத்துக்கு நடத்திக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு நடத்தணுமே நடத்திக்கலாமே ஒழிய 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதனால் இதை நீங்கள் என் மேலே கோச்சிக்கிட்டாலும் சரி. முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி மாநாடு நடத்தலாம், யாருக்கு புண்ணியம் சொல்லுங்கள்? யாருக்கு புண்ணியம்? சாமியானா போட்டவர், ஆடியோ வாடகை கொடுத்தவர், சாப்பாடு கொடுத்தவர், இவருக்கு தான் புண்ணியம். ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக கடந்த 30 ஆண்டுகளில் முஸ்லீம் சமுதாயம் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு இப்போ என்னென்னா, இதுவே ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுன்னு வச்சுக்கோங்க, 1000 பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா அதில் உணர்ச்சி பொங்க பேசலாம். நாங்கள் யார் என்று தெரியுமா? இது படிக்கிறதுனால கோபம் வருது. இவன் என்ன உட்காந்து படிக்க சொல்கிறான், அது பிஹெச்டி வரைக்கும்லாம் படிக்க சொல்கிறான், அது ஒரு மாதிரி நம்மன்னு இருக்குது. உண்மையான அதிகாரம் இதுதான். நீங்கள் ஒரு மாதம் முழுக்க ரோட்டில் உட்காந்துருந்தாலும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்படி ஓரமாக நின்று போராட்டம் பண்ணி போயிட்டே இருக்கு. இன்னொன்று, மற்ற மக்கள்கிட்ட நம்ம கெட்ட பேர் தான் வரும், டிராஃபிக் ஜாம் பண்ணுறாங்க. அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்க, படித்து அதிகாரத்துக்கு போங்க. அப்போது என்ன பண்ணணும்? சட்டம் படிக்கணும். சரியா? என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் மதுரையில் மஹபூபாளையத்துலேருந்து ஒருத்தர் லா முடித்து யூரோப்பில் போய் இல்லை லண்டனில் போய் மாஸ்டர் ஆஃப் லா படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வந்துட்டாருன்னா அவர் முதல் வாரம் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படியே அடுத்த திங்கக்கிழமை கிளம்பி எங்கே போயிடுவார்? டெல்லிக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். 3ஆவது வாரம் அவர் எங்கே இருப்பார்? நெதர்லாந்தில் இருப்பார். ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள், மஹபூபாளையத்துலேருந்து ஒரு அட்வொகேட் இந்த மாதிரி இருந்தாருன்னா மஹபூபாளையம் எப்படி இருக்கும்? மஹபூபாளையத்துக்கே ரோல் மாடல் அவர் தான். மஹபூபாளையன்ற பேர் மாறி போய் அந்த அட்வொகேட் இருக்கிறாரே அந்த ஊரான்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இல்லை சார், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி லீடிங் அட்வொகேட்ஸை உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? +2 முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்? கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். சோயலுக்கு தனி கவுன்சிலிங், மற்ற காலேஜுக்கு தனி கவுன்சிலிங். சோயல்லாம் நீ போகிற மாதிரி இருந்தால் 95-96% வேணும். நார்மலாக கவர்மெண்ட் லா காலேஜ் போகிற மாதிரி இருந்தாக்கா ஒரு 92-91 அந்த மாதிரி வேணும். ஏன்னா இப்போலாம் எல்லோரும் லா படிக்கிறாங்க, ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. சரியா? இங்கே இந்தியாவில் லா படிக்கணும், லண்டனில் போய் இன்டர்நேஷ்னல் லா படிச்சுட்டோம். சரியா? அதே போல் இன்னொரு முக்கியமான படிப்பு என்னது? பொலிட்டிக்கல் சயின்ஸ். நம்மலாம் இதை மதிக்க கூட மாட்டோம். இதை போய் யார் படிச்சுக்கிட்டு இருக்கிறது? ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்ல மதுரையில், அங்கே போய் பொலிட்டிக்கல் சயின்ஸு ப்ரொஃபஸரை பார்த்து அவருக்கு எவ்வளோ சம்பளம்னு கேளுங்க. எவ்வளோ சொல்லுவார்? 13,000மா? above 1 lakh சொல்லுவாரா? 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு மதுரையில் வாய்ப்பு இருக்கா இல்லையா?
நம்ம போய் ஒரு வெளிநாட்டில் உட்காந்தா அதுக்கு யார் பொறுப்பு? சரியா? இதுக்கெல்லாம் அதிகபட்சம் 3000 ஃபீஸ், அவ்வளோதான். பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு 3000, 3500 வரும், அவ்வளோதான். நான் 3 வருஷத்துக்கு சேர்த்தே 10,000 முடிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். அதே போல் சோஷியாலஜி, அதுவும் ஒரு முக்கியமான படிப்பு. இதுக்குமே ஃபீஸ் ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணலாம்? தாராளமாக படிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, கம்மியாக செலவு பண்ணி அதிகம் சம்பாதி. ஏன் அதிகமாக செலவு பண்ணி கம்மியாக சம்பாதிக்கிறேன்? இன்ஜினியரிங் காலேஜ் வாழ வைக்கிற பொறுப்பை நம்ம ஏன் எடுத்துக்கணும்னு கேட்குறேன். அதுக்கு எதுவும் கட்டாயமா அது? சரி, அப்போ என்ன பண்ணணும்? சோஷியாலஜி படிக்கணும். அதே போல் எக்கானமி, ரொம்ப ரொம்ப முக்கியமான படிப்பு எக்கானமி. வட்டி இல்லா பொருளாதாரத்தை இந்தியன் கவர்மெண்ட்டை ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு நம்மள்ட்ட ஆள் இல்லை. முஸ்லீம்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது எப்படி சார் வட்டி வாங்காமல் எப்படி வியாபாரம் பண்ணுறது? வட்டியோடைய வாடையாவது வருமாங்க, லைட்டாக புகை அடிக்குமாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் வட்டி வாங்குகிறாரோ, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், யார் வட்டி வாங்குகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் போர் செய்ய தயாராகும். அல்லாஹ்ட்ட போர் செஞ்சு ஜெயிக்க முடியுமா நம்மளால்? எவ்வளோ பெரிய பாவத்தை ரொம்ப சாதாரணமாக செய்கிறோம் பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்? வட்டி இல்லா பொருளாதாரத்தை இந்திய மக்களுக்கு சொல்லித்தரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? க்ரீன் எக்கானமி, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எக்கானமி, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது. சரியா? அதே போல் ஹிஸ்ட்ரியில், வரலாறில் பிஹெச்டி பண்ணணும். வரலாறு படிக்கிறதுலாம் ஒரு வேலையாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வரலாறு தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான படிப்பு. சரியா? அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யாருக்கு மேக்ஸ் நல்லா வருமோ அவங்க என்ன பண்ணுங்க? பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ படிங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா குரூப் 1 குரூப் 2ல் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். சரியா? பொம்பளை பிள்ளைங்க அவசியம் டைப்ரைட்டிங் கற்றுக்கோங்க. இங்கே டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்குதா மாப்புப்பாளையத்தில்? இப்போ என்ன பண்ணுங்கள்? டைப்பிங் போங்க, ஸ்டெனோ போங்க. ஷார்ட் ஹேண்ட் இருக்குல்ல, ஷார்ட் ஹேண்ட் கோர்ஸ்லாம் போனீங்கன்னா குரூப் 4ல் ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்கும். சரியா? ரைட். அதே போல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது, பாய்ஸுக்கான மிக முக்கியமான கோர்ஸ். யூபிஎஸ்சி தான் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தான் என்னோட இலக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீ பப்ளிக் பாலிசி சேர்ந்தா போதும் என்ன பண்ணலாம்? நீங்கள் இது பண்ணலாம். சரியா? ரைட். அப்போது எனக்கு சயின்ஸ் பிடிக்காது சார், நான் ஆர்ட்ஸ் தான் படிப்பேன்னா நீ என்ன பண்ணலாம்? 26 வயசில் லா, எக்கானமி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, ஃபிலாசபி, ஃபாரின் பாலிசி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எதை வேணால் படிக்கலாம். படித்து எது வரைக்கும் போகணும்? பிஹெச்டி வரைக்கும். பிஏ முடிக்கிறியா? பிஏ முடிச்சோட எம்ஏ, எம்ஏ முடிச்சியா? பிஹெச்டி, பிஹெச்டி முடித்தா நீ யார்? ஸ்காலர். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு எல்லா டிவிலையும் சேர்த்து ஒரு 10 டிவியில் விவாதம் நடக்குதுங்களா? டெய்லி நைட்டு 8 மணிக்கு உட்காந்து பேசுகிறாங்கம்மா எல்லா டிவிலையும். ஒரு 10 டிவியில் விவாதம் நடக்குதா? ஏதாவது ஒரு டிவி டிபேட்டு, ஜென்ரல் டிபேட்டுக்கு யாராவது ஒரு முஸ்லீம் ஸ்காலர் போய் உட்காந்து பேசி பார்த்துருக்கீங்களா? பாபர் மசூதி வழக்கு, இல்லாட்டி இந்த என்னது ஏதாவது நம்ம சம்மந்தப்பட்ட செய்திக்கு மட்டும்தான் நம்மளை கூப்பிட்றாங்க. தமிழ்நாட்டுடைய வாட்டர் பாலிசி எப்படி இருக்கணும் ஒரு டிபேட் நடக்குது. தமிழ்நாட்டுடைய நீர்ப்பாசன முறைமைகள், இல்லாட்டி அர்பன் பிளானிங், தமிழ்நாட்டுடைய எக்கானமி எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது விவாதம் நடக்குமா நம்மளை கூப்பிட்றாங்களா? ஏன்? பேசுறதுக்கு ஆள் இல்லை. பேசுறதுக்கு, ஏன்னா நம்ம பிரச்சனையை பேசி முடிக்கவே நம்மளால முடியல. அதனால் என்ன பண்ணணும்? சொன்னார் பாருங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் கல்வியை கொடுத்தான், கல்வியை படித்தார், போய் கேட்டார் எனக்கு இந்த போஸ்டிங் கொடு. அப்போ அந்த அறிவு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த போஸ்டிங்கை நோக்கி போக முடியும். இல்லாட்டி சும்மாச்சும் போய் கேட்க முடியுமா? அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த துறையில் லாயர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், பாலிசி மேக்கர் ஆகணும். அப்போது ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? 12th படிக்கும் போதே கிளாட்டுன்னு ஒரு பரீட்சை இருக்குது, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்னு ஒரு பரீட்சை இருக்குது. அதை எழுதினீங்கன்னா மத்திய சட்ட பல்கலைக்கழகத்தில் போய் லா படிக்கலாம். ஐஐடி மாதிரி லாவில் அது பெரிய இன்ஸ்டியூட், அங்கே போய் என்ன பண்ணலாம்? கிளாட்டு முடித்தா லா படிக்கலாம். அதே போல் பிஜி கிளாட்டு,
பிஜி கிளாட்டு, லாவில் பிஹெச்டி. லாவில் பிஹெச்டி முடித்த முஸ்லீம் யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கே இல்லை, சென்னையில் இருக்கிறாங்க, மற்ற ஊர்களில் இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம், இன்ஷா அல்லாஹ் லாவில் பிஹெச்டி முடிக்கிற அளவுக்கு நம்ம போகும். சரியா? ரைட். அப்போது இந்த 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை நீங்கள் கண்டிப்பாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்று கிளாட்டுன்னு ஒரு பரீட்சை இருக்குது, இன்னொன்று கியூட்டுன்னு ஒரு பரீட்சை. கிளாட்டு அண்டு கியூட். சரியா? நீட் எழுதுகிற மாதிரியே மொத்தம் 85 என்ட்ரன்ஸ் சொன்ன பாருங்கள். அதில் கிளாட்டை கியூட்டை ஓரளவுக்கு எழுதினாலே போதுமானது. சரியா? அப்போ அதை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், நகரணும். இன்ஷா அல்லாஹ் யாராவது சயின்ஸ்லேயோ இல்லாட்டி பாலிசி மேக்கிங்லேயோ பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்து ஒரு என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஹெச்டி பண்ணுற பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கோம். நீங்கள் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ், ஏதாவது பேசிக் நெட்டு அந்த மாதிரியான என்ட்ரன்ஸு இல்லாட்டி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிஹெச்டிக்கான முழு ஃபண்டிங்கை நாங்கள் பண்ணுறோம். உன்னை பிஹெச்டி படிக்க வச்சு உன்னை சயின்டிஸ்ட் ஆக்கி உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? எங்களுக்கு. சும்மா வந்து பேசிட்டு போகிறதல்ல எங்கள் வேலை. உன்னை உருவாக்கி எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. நாளைக்கு எல்லாம் எங்களை கொஸ்டின் கேட்பான் மறுமையில். இவ்வளோ அறிவு கொடுத்தமே, எத்தனை பேரை உருவாக்கணும் நல்லா கேட்டான்னு நினச்சிக்கோங்க, என்ன பண்ணுறது? அதனால் உங்களை பிஹெச்டி முடித்து சயின்டிஸ்ட்டாக உருவாக்க வேண்டிய பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம். சரியா? உங்களுக்கான முழு ஃபண்டிங்கு, காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம பே பண்ணுறோம். எப்போன்னா எம்எஸ்சி முடிச்சுட்டு வரணும். 12வது முடிச்சுட்டு வந்துடாதீங்க, எம்எஸ்சி முடிச்சுட்டு வரணும். சரியா? அப்போது அந்த அடிப்படையில் தான் பாண்டிச்சேரியில் பைத்துல் ஹிக்மான்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தை உருவாக்கிட்டு வரோம். மார்க்கம் படித்தவங்களை கவர்மெண்ட்டுடைய ஹை பொசிஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜாமியத்துல் ஹிக்மா அரபிக் கல்லூரி நடந்துகிட்டு இருக்குது. 5வது முடித்து 6வது சேர்த்திங்கன்னா 7 வருஷத்தில் ஆலி முடித்து +2 முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அவர் ஆலி முடிச்சிருவார், +2 கம்ப்ளீட் பண்ணிடுவார் NIOSல. அதே போல் IAS அகாடமி நடத்திட்டு இருக்கிறோம். ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், பத்திரிக்கையான ஒரு கல்லூரியும் வியாபாரத்துக்கான ஒரு கல்லூரி இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக கலீஃபா உமர் சட்டக்கல்லூரி 12வது முடித்து ஆம்பளை புள்ள ஜாயின் பண்ணால் 5 வருஷத்தில் ஆலி முடித்து லா முடிப்பார். அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷனை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் துவா செய்யுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து சேரிட்டி இன்ஸ்டியூஷன். பைத்துல் ஹிக்மாவில் எந்த இதுலேயுமே ஃபீஸ் கிடையாது. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் மாதம் மாதம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் ஏழை பிள்ளைங்களுக்கு கிடையாது. அப்போது முழுக்க வந்து சேரிட்டி இன்ஸ்டியூஷன் இந்த இன்ஸ்டியூஷன். அப்போ நான் ஓவராலாக சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னு சொன்னால், பெண் பிள்ளைகளை முழுக்க என்ன பண்ணணும், கல்வியாளராக மாற்றணும். எஜுகேஷனிஸ்ட்டாக போகணும். இல்லை சைக்காலஜி, நியூட்ரிஷன் டயட்டிக்ஸு, பிளான்ட் பயாலஜி இல்லாட்டி இந்தியன் மெடிசன் அந்த மாதிரி கோர்சஸ் கொண்டு போகணும். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 26 வயசு வரைக்கும் படிக்க வைக்கும். சயின்ஸ் படித்தாலும் சரி, ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, 26 வயசு வரைக்கும் படிக்க வச்சு உங்களை சயின்டிஸ்டாகவும் பாலிசி மேக்கராகவும் ஆக்கணும். இதுதான் நம்முடைய டார்கெட்டு. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட மக்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கணும். யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனல் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமான செய்திகள் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்லேருந்து கிடைக்கும். அதே போல் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த கான்டாக்ட் நம்பரு நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக என்ன டீட்டெயில் வேணுமோ அதை கொடுப்பாங்க. இந்த நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அல்லாஹு தாலா இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக. மஹபூபாளையம் மக்களை இந்திய மக்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. குறிப்பாக மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிற வாய்ப்பை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என துவா செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.